श्रीशैलेश दियापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य धियैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मथन्मयानाम् आद्यस्य नत्कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमासि मूर्धना भूतं चरस्य मगताब्दय भट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवाघान् भक्ताङ्ग्रेण परकार यतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अटल कोण्डनेमियन् आरुयन्नादन् அன்று ஆரணச் சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினையோர் இடரின் கண் வீழ்த்திட தானும் அவ்வொன் பொருள் கொண்டு அவர் பின் படரும் குணன் எம்மி ராமானுஜன் தன் படியுதுவே. இந்த பாசுரமானது ராமானுஜன் உட்டந்தாவிலே 36வது பாசுரம். இதற்கு முன்னாடி பாசுரம் 35வது பாசுரம். அந்த பாசுரத்திலே சுவாமி திருவரங்கத்தமுதனார் நயவே ஒரு தெய்வம் என் நானிலத்தே சிலவாரிடத்தை புயலே என கவி போட்டு செய்யன்னு தெரிவித்தார். அப்படின்னா அந்த பாசுரத்துல அப்படி ராமானுஜருக்கு பொன்னரங்கம்னு சொன்னா மயல் என்று தெரிவித்தார். அப்படிப்பட்ட ராமானுஜ திருவடியை பத்தினேன். அதன் பிறகு அருவினைகள் என்னை எவ்வாறு அடர்ப்பது, அருவினைகள் என்னை வந்து சேராது, அதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தெரிவித்தார் அந்த 35வது பாசுரத்திலே. அதற்கு மேற்கொண்டு இந்த பாசுரத்திலே சுவாமி திருவரங்கத்தமிழோட சிஷ்யாரெல்லாம் கூறிண்டு, சுவாமி நீர் இந்த மாதிரி சொன்னீர், பாபங்கள் சேராது வினைகள் சேராதுன்னு சொன்னேன். எங்களுக்கும் அப்படிப்பட்ட அந்த ராமானுஜருடைய அனுபவம் வேணும், அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க, ஒண்ணுமில்லை, நீங்க எட்டியும் பட வேண்டாம், உங்களை ரட்சிப்பது ராமாவுடைய பொறுப்பு, அதுதான் சுபாவம். அதான் தெரிகிறார். அடல் கொண்ட நீமியன் ஆருயின் நாதன் அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினியூர் இடன் கண் வைத்திட தானு ஒவ்வொன் பொருள் கொண்டு அவர் பின் படரும் குணன் எம்மி ராமானுஜன் தன் படி இதுவே. படி படினா சுபாவம். அந்த சுபாவம் இருக்கிறபடியாலே நாம் போய் அவர்கிட்ட போய் அப்படி இப்படி ஹோன்னு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவை நம்ம ரட்சிப்பதற்காக இதுக்கு பரகத ஸ்வீகாரம்னு பேரு. சொகத ஸ்வீகாரம் நாம் 10 பரகத ஸ்வீகாரம்னா ஆச்சாரியன் 10. அந்த மாதிரி அவர் வந்து பத்துகிறார். ஏனென்றால் பகவத் கைங்கரியத்துக்கு இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனையும் பகவான் தன் சொத்தாக நடிக்கிறபடியால அந்த சொத்தை இழக்கப்படாது என்ற காரணத்தாலே சுவாமி ராமானுஜர் நம்மை அத்தனை பேரும் உஜ்ஜீவனம் பண்ணுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்கிற விஷயத்தை இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். அதிலே நாம் கடந்த காலக்ஷேபத்திலே சுவாமி மணவாளமாவுடைய அவதாரிகை என்ன, மேற்கொண்டு அவருடைய பதவத அர்த்தங்கள் என்ன, இரண்டுமே அனுபவிக்க பெற்றோம். நேற்றைய தினம் ஆச்சரியமான அந்த மாமனிகளுடைய அவதார தினம். என் மூலம் ஆஸ்வீதமானம் அப்படின்னு தெரிவிப்பார்கள் முன்னோர்கள். அப்படிப்பட்ட மூலம் நம்முடைய சம்பிரதாயத்துக்கே மூலம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சம்பிரதாயம் ஒரு செழிப்பா இருக்குன்னா எம்பெருமான ஒரு கர்த்தாவா இருந்தாலும் அந்த வெந்தெருமானுடைய கர்த்தா எம்பெருமானார் அந்த கர்த்தாவா இருந்து பண்ணின விஷயத்தை பிரகாசப்படுத்தினதே சுவாமி மணவாள மாமனிகள் தான். எம்பெருமானார் தரிசனம்னு சொல்றோம். அந்த தரிசனத்தை எப்படி பிரகாசப்படுத்தினாரோ அது மணவாளமாமணியிலே சார்ந்து தெரிவிக்கிறார். அதனால்தான் மணவாள மாமணி இன்னுமொரு நூற்றாண்டிடம் நித்தியம் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன இருந்தாலும் சுவாமியுடைய அபரவதாரம் தானே, புனரவதாரம் தானே. அவரே மறுபடியும் இன்னும் ஒரு 80 வருஷங்கள் பூர்த்தி பண்ண வேண்டியிருக்க அவதார விஷயத்தை. அதனால 73 வருஷங்கள் இங்கு வந்து அவதாரம் பண்ணி
மேற்கொண்டு என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணுமோ அதுவும் முக்கியமா சர்மபர்வ நிட்டையிலே நின்றவர் சுவாமி மணவாள மாமணிகள் அத்தனை வைபவம் பண்ணார். அப்படிப்பட்ட மணவாள மாமணிகள் இதற்கு வியாக்கியானம் அனுகரித்திருக்கார். வியாக்கியான பதபதார்த்தங்கள், அதே போல அவதாரிகை ரெண்டையும் அனுபவிக்க பெற்றோம். திரிலோகஞ்சியுடைய வியாக்கியானம் அற்புதமான வியாக்கியானம். அவருடைய வியாக்கியானத்திலே அவதாரிகை கடந்த காலத்தில் அனுபவிக்க பெற்றோம். இப்பொழுது வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். ஆச்சரியமான வியாக்கியானம். அதாவது அடல் கொண்ட நேமியன் மடுவின் கரையிலே ஸ்ரீ கஜேந்திராழ்வானை பாதித்த முதலையையும் அஸ்வத்தாமாம் பிரேரித்தமாய்க் கொண்டு பரீட்சித்தை பாதிக்க வந்த பிரம்மாஸ்வரமும் தொடக்கமான ஆசிரிய விதி விரோதிகளுக்கு அத்தியந்த பயங்கரமான ஆகாரத்தை உடையனாய் வடிவாச்சோதி வரத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு என்கிற திருவாழ்வு ஆழ்வானை பிரதான ஆயுதமா உடையவனாய் அடல் மிடுக்கு ஆருயிர் நாதன் பதம் விஸ்வஸ்ட ஆத்மேஸ்வரம் உதாமுதத் எஸ்ஏ சானகா என்றும் அயர்வரம் அமரர்கள் அதிபதி என்றும் சொல்லுகிறபடியே சகல ஆத்மாக்களுக்கு நாதனாய் நாதன் யாஞ்சாயாம் என்கிறாலே சகல அர்த்தங்களையும் யாசிக்கப்படுபவனாய் யோகோ பகூனாம் யோ விததாதிகாமான் என்கிறபடியே சமஸ்த புருஷார்த்த பிரதானனானவன். இது வரைக்கும் அதாவது அடல் கொண்ட நேமியன் ஆரியன் நாதன். அடல் அடல் அடல்னா மிடுக்குன்னு அர்த்தம். அப்படி மிடுக்கா இருக்கணும். மிடுக்குங்கிற சுவாமி திருவங்கியாழ்வாருக்கு கொடுக்கப்பட்டது. என்ன மிடுக்கு என்ன, அதனால கலியன்ற பேர் அயலாளி மனவாளம் கொடுத்த பேர் கலியன். நம் கலியனோ அப்படின்னு தெரிவிக்கிற இல்லையா. அப்ப மிடுக்கு. இப்ப சக்கராயுதத்துடைய மிடுக்குது அடல். அடல் கொண்ட நேமியன். அப்ப சக்கராயுதத்தோட மிடுக்க தெரிவிக்கிறார். அதாவது இதுக்கு ஏதாவது திருட்டாங்க சொல்லணுமோ, என்ன சுவாமி திருட்டாங்க சொல்லணும், அந்த மிடுக்கு இருக்கணும். அப்படின்னா இந்த சக்கரத்தாழ்வாருக்கு இருக்கக்கூடிய மிடுக்கு, அந்த மிடுக்குக்கு தகுந்தாப்ப ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணிருக்கா. மிடுக்குன்னு சொன்னாலே இந்த கைங்கரியம் இந்த கைங்கரியம் இந்த கைங்கரியம் இருக்கணும். ஏதாவது கைங்கரியம் பண்ணிருக்கன்னா ஆச்சரியமான பாசனம். சென்று நின்று ஆழி தொட்டானை. இது திருவல்லிக்கேணி பாசனம். திருவங்கியாழ்வார் அனுகிரகித்தது. மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிழந்த காணமர்வேழம் கையெடுத்தலர கராதன் காலினை கதுவ ஆணையன் துயரம் தீரப்புள்ளூந்து சென்று நின்று ஆழிதொட்டானை தேனமர் சோலே மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஆச்சரியமான பாசனம். அதுல கஜேந்திர வரதனாக சேவை சாய்க்கிறார் அந்த எம்பெருமான். இன்னைக்கும் மூடவர் சேவிச்சோம்னா கருடாழ்வார் இருப்பார். அதன் மேலே அந்த மாதிரி திருக்கோள் நம்ம ரொம்ப ரேர் தான் சேவிப்பது. ஏன்னா பெருமாள் தனியா சேவிக்கலாம், கருத்வான தனியா சேவிக்கலாம். ஆனா கருடவான ரூபத்திலே பகவானை சேவிக்க முடியும்னா சேவிக்கலாம். திருவல்லிக்கேணி வந்தேன்னா அஞ்சுவை அமுதம் என்று சொல்லக்கூடிய அஞ்சு பெருமாள். அஞ்சுவை அமுதம்னு அந்த அஞ்சு பெருமாளை சொல்லல. அதுக்கு பெரியவாச்சாருடைய அர்த்தமே இருந்தாலும் அவா சொல்லிக்கலாம். ஆனா அந்த கஜேந்திர வதனாக சேவை சாய்க்கிறோனோ அதனால என்ன திருட்டான்னு பிடிக்கிறார். அந்த மிடுக்கு என்ன மிடுக்கு? அடல். அந்த மிடுக்கு தான் நாகனையாய்வாராய் என் ஆடிரடை நீக்காய் தெரிவிக்கிறார் இல்லையா. ஓ மணிவண்ணா, நாங்க ஓ மணிவண்ணா மணிவண்ணான்னு கூப்பிட்டாரனோ. இது திருவங்கியாழ்வார் பாசனம். அப்படிப்பட்ட கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே ஓடி வந்தானோ. அற்புத காரணாய நிஷ்காரணாய காரணம் திருதேயகான் சாஸ்திரம் சொன்னபடி காரண வஸ்து ஆதி மூலமே என்கிற காரண வஸ்து கூப்பிடுறதனும் முதலே என்ன பண்ணான்? கூப்பிட்ட குரலுக்கு முதலை மேல் சீறி வந்தான். கூப்பிட்ட குரலுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கான்னா, நேமி மேனிக்குண்டான நேமி, நேமினா சக்கரம், அந்த சக்கரத்துக்கு உண்டான மிடுக்கு, அந்த மிடுக்கு காட்டின இடம் உண்டான்னா இதோ இருக்கே முதலை மேலே சீறி வந்தான் தெரிவிக்கிறது. அதான் அப்ப சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணினாலும் அந்த முதலை மேல. அப்ப சக்கராயுதத்தை கொண்டு அந்த முதலையை கொன்றான். அடல் கொண்ட நேமி. அடல் கொண்ட நேமி அப்பனா அடல் கொண்ட நேமி என்ற சப்தத்தால முதலையை கொன்றான் தெரியுது. அப்ப அடல் கொண்ட நேமிக்கு இந்த முதலையை எடுத்திருக்க வேண்டாமே. கேட்க என்ன சுவாமி அந்த முதலை எடுக்கணுமா? சாமானிய விஷயம். ஏன்னா புரியத்துக்காக சொல்றேன். ஒரு சுவாமி இந்த ஒரு புஷ்ப கூட இருந்தது. புஷ்ப கூட எடுத்தார். புஷ்பம்னா நிறைய புஷ்பங்கள் இருக்கு, கொஞ்சம் வலுவா தான் இருக்கு. அந்த புஷ்பம் எடுத்தார். அதே ஒரு குழந்தை
5 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை கூட இன்னும் சின்ன குழந்தை, 3 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை புஷ்ப கொடை எடுத்தது. என்னமா எடுத்திருக்கு புஷ்ப கொடைய அப்படின்னு இந்த 3 வயசு குழந்தைய எல்லாரும் கொண்டாடுவார். அது அந்த பெரிய சுவாமி வந்து எடுத்தனா, என்னமா 3 பெரிய அந்த புஷ்ப கொடைய எடுத்தார் சுவாமி, கொண்டாடுவாளா? கொண்டாட மாட்டேன். என்ன சுவாமி, அவருக்கு இது வைபவமே கிடையாது, அவருடைய சுபாவம் இது வைபவமா கிடையாது அப்படின்னு. அதே போல இப்ப முதலையை கொள்றதுக்காக வரணுமா? முதலையை கொண்டு இருக்கணுமா? தேவையில்லையே. ஏன்னா அத முதலையை கொள்வதற்காக பண்ணணும்னா ஒண்ணும் இல்லாத முதலை, அது நீர்ப்புழுன்னு சொல்லுவா. நீர்ப்புழு, புழுன்னா சின்னதா இருக்கும், அது கையிலேயே நசிக்கலாம் அப்படிங்கிற அந்த நீர்ப்புழு. அந்த நீர்ப்புழு, அந்த நீர்ப்புழு மேலே கோபம். அப்படி சீறி வந்தான். அப்படிப்பட்ட நீர்ப்புழு ஆனா முதலையின் மேலே சீறி வந்தான்னா என்ன சுவாமி, பக்தனை ரட்சிப்பதிலே பகவானுக்கு உண்டான ஆதரவு. அந்த பக்தன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவரை ரட்சிக்கணும். அப்படிப்பட்ட ஆதரவு, அந்த ஆதரவு தோற்ற ஒண்ணுமில்லாத ஒரு நீர்ப்புழு, அந்த நீர்ப்புழுகை வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த பெரியவாச்சன் பிள்ளை திருமாலைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இதே முதலை மேல் சீறி வந்தான். அதுக்கு பெரியவாச்சனுடைய ஆசிரியமா தன்னுடைய பாசுரத்துல வியாக்கியானம், அற்புதமான வியாக்கியானம். பெரியவாச்சனுடைய வியாக்கியானம் சில சில கிரந்தங்கள் தனித்தட்டா இருக்கும், மிகவும் வைபவமா இருக்கும். அப்படி இருக்கச்சது அதுல திருமாவள பாசுரத்தை அற்புதமா வியாக்கியானம் காட்டுறாருன்னா, வந்து காப்பாற்றுவது யாருக்கா இல்ல, யானையை காப்பாத்த, வேற எதுவும் இல்லை. யானையை காப்பாத்துறதுக்கு தானே அங்கிருந்து ஓடி வந்தான். சென்று நின்று ஆடி தொட்டான். சரி சுவாமி, ஏதோ ஸ்ரீதேவி நாச்சியார் ஏதோ ஆபத்துல இருக்கா போட்டிருக்கு, அவளை ரட்சித்துக்காக ஓடிட்டு இருக்கானா? இல்ல, அதுக்காக இல்ல. எதே சுவாமி, சாமானிய ஒரு யானையை காப்பாத்துறதுக்காக இல்ல சுவாமி. பிரகலாதன், அந்த பிரகலாதனுக்கு ஏதோ ஆபத்து போட்டிருக்கு, அந்த பிரகலாதனை காப்பாத்துக்காக வந்தானா? இல்ல இல்ல இல்ல, யானையை காப்பாத்துக்காக வந்தான். என்ன சுவாமி, இதுக்காக பெரிய பிரபலம் வந்தானா? ஒண்ணுமில்ல, நம்பாழ்வை ரட்சிப்பதற்காக ஓடி வந்தானா? எப்படிப்பட்ட ஞானி, அக்ரேசர், சரணாகதி சாஸ்திரமே அவரால் தெரியறது இல்லையா? அப்படின்னு கச்சே அந்த நம்மாழ்வார் காப்பதற்காக அவரை ரட்சிப்பதற்கு ஓடி ஓடி வந்தான்னா ஒண்ணுமில்ல சுவாமி, ஒன்னும் தெரியாத யானையை காப்பாத்த வந்தான். ஒன்னும் தெரியாது யானையை காப்பாத்த வந்தான்னா சரி சுவாமி, எதிரியாது நல்ல கொஞ்சம் பலமா இருக்கான்னு வச்சுக்கேன். எதிரி இந்த இடத்துல முதலை, ரட்சிக்க வேண்டிய வஸ்து யானை, எதிரி வந்து முதலை. எதிரி கொஞ்சம் நல்லா பலமா இருந்துச்சு, ராவணன், இரண்யகசிபு, இரண்யாட்சகன், சிசுபாலன், கும்பகர்ணன், இந்த மாதிரி பெரியவாளா இருந்தா சரி சுவாமி, நல்லா ரொம்ப பெரியவாளா இருக்கா, அதனால ரொம்ப கோபத்தோடு வந்தார் அப்படின்னு சொன்னான். ஒண்ணும் இல்லாத நீர்ப்புழு, அந்த முதலையின நீர்ப்புழு, அந்த நீர்ப்புழு. சரி, வந்தவன் தான் நிதானமா வரலாமானோ? அது என்ன சுவாமி, ஒண்ணுமில்லாத நீர்ப்புழு, அந்த நீர்ப்புழுவுக்கு நான் நிதானம் போய்க்கலாம். இந்த முயலுக்கும் ஆமைக்கும் போட்டு வைப்பான். முயலுக்கு ஆமைக்கு போட்டுப்பான், நடந்து போட போட்டு வைக்கிறது என்ன ஆகுன்னா, ஆமை கிடுகிடுன்னு போகாது, மெல்ல போகும். முயலுக்கு ஒரே சந்தோஷம், என்னோட போட்டு வச்சுட்டு இருக்கா பாருங்க, எனக்கு சமானமா யாராவது வைக்க வேண்டாம், ஒண்ணும் இல்லாத இந்த ஆமையை கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு நினைச்சிருந்து நிதானமா போலாம்னு கடைசியில தோத்தே போயிடுச்சு. கடைசியில ஆமை ஜெயிச்சுன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அதே போல இங்க இவர் என்ன பண்ணிருக்கணும், அந்த மாதிரி இவர் தோக்குறான்னு நீங்க சொல்ல வரல, நிதானமா போயிருக்கலாமோ. ஒண்ணுமில்லாத நீர்ப்புழு, அது நீர்ப்புழு தானே, நிதானமா வந்திருக்கலாமோ. அது என்ன சுவாமி, சங்கல்பத்தாலே முடிச்சிடலாம், ஒண்ணும் கிடையாது. ஆனா சீறி வந்தான், முதலை மேல் சீறி வந்தான், சீறி வந்தான்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப சீரி என்றான்னா பார்த்து கொண்டு இருக்கப்படாதா? சரி சுவாமி, சீரி வந்தான், சரி என்ன பண்ணும் இந்த குதிரை, பெருசா என்ன பண்ண போறது, நீர்ப்புழுவாச்சு, என்ன பண்ணு பார்த்திருக்கப்படாதுன்னா ஆழி தொட்டான். தொட்டபடையட்டும் தோலாத ஒன்றியான் அட்டபுய கரத்தான் அஞ்ஞான் பேயாழ்வார் தெரிவிக்கிறார். ஆடி தொட்டான், ஆடி தொட்டான்னா ஒவ்வொன்றா மேற்கொண்டு சொல்லிட்டே வர. பெரியவாச்சன் இதெல்லாம் அடிய சொன்னதுன்னா அடியனே சொல்லல, பெரியவாச்சங்களை திருமாலை வியாக்கியானத்தை எடுத்திருக்காரு. ஆடி தொட்டான்னா ஒவ்வொன்னா சொல்லி வர்றாருனோ. அதுல இருந்து என்னன்னா, பகவான் தொட்டதே ஒரு சிறு காரணம். கஜேந்திர மோட்சம் உத்தாந்தம் சொன்னாலே அடியார்கள் கூப்பிட்ட குரலுக்கு கண்ணன் வருவான்றதுக்கு சாட்சி அதுதான். கண்ணன் வருவான்றதுக்கு சாட்சின்னா அதுதான் பிரார்த்தனை. இல்லைன்னா சாட்சி கிடையாது. வரலன்னு வச்சுக்கேன், எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். என்ன சுவாமி, அவெல்லாம் கூப்பிட்டுருக்கா, இப்படிப்பட்ட கஜேந்திரன் கூப்பிட்டுருக்கா, என்ன பக்தன், அப்படிப்பட்ட பக்தன் கூப்பிட்டுக்கா வரலைன்னா
நமக்கெல்லாம் இது நம்பிக்கை போயிடுமானோ. அப்ப இதுவே சாட்சியம் தெரிவிக்கிறார், சாட்சியா கொண்ட ஆச்சரியமான சரித்திரம் தெரிவிக்கிறார். ஆக அடல் கொண்ட நேமி, நேமிக்கு விசேஷம் வச்சுக்க. நேமின்னா சக்கரத்தாவரா. அடல் கொண்ட நேமி என்னன்னா சென்று நின்று ஆழி தொட்டதே அதுக்குண்டான வைபவம். அடல் கொண்ட, அது மட்டும் இல்ல, கருதுமிடம் பொருதலன், கடந்த கால சொல்லே பார்த்துருப்போம். கருதுமிடம் பொருது புனல்னு. அப்ப அந்த நேமிக்குண்டான வைபவம் முதல் நிலை. இரண்டாவது, நேமி என்ன பண்ணிச்சு சொன்னீங்க? அஸ்வத்தாமா துரோணாச்சாரிய பிள்ளை. அந்த துரோணாச்சாரியர் என்ன பண்ணாருன்னா, பெரிய வில்வித்தையில ஆச்சாரியன்னு யாரு? அர்ஜுனனுக்கு துரோணர். அப்ப ஆச்சாரன்ட்டு எவ்வளவு வில்வித்தை இருக்கும், ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அதனால அவர் ஒரு பிரதிஜை பண்ணிட்டு இருந்தார் துரோணாச்சார். என்ன பிரதிஜைன்னா, என் புள்ள அஸ்வத்தாமான்னு பேரு, மகாவீரன். அந்த அஸ்வத்தாமா போயிட்டான்னா இனிமே நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் எதுக்கு பண்ணாருன்னு தெரியாது. எல்லாம் இன்புறும் விளையாட்டுடையான்னு எல்லாமே கண்ணன் பண்ண சேட்டிதங்கள். அப்ப அவ போயிட்டான்னா நான் இனிமே யுத்தம் பண்ண மாட்டேன்னா, இது கண்ணன் என்ன பண்ணா, அஸ்வத்தாமா போயிட்டான்னு சொல்லுன்னு நேரா தர்மபுத்திரட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். பையாச்சா அப்படின்னு கேட்கிறேன். போகல, பயிற்சின்னு சொல்லுவேன். அது என்னமா நான் பொய் சொல்லுவேன்னா, நீ பொய் சொல்ல சொல்றியன்னா, நான் பொய் சொல்ல சொல்றீங்க. அஸ்வத்தாமன்னு ஒரு யானை இருக்கு, அந்த யானை போயிடுச்சுன்னு சொல்லுவேன். அது என்னமா எதுக்கு சொல்லணும்? அதெல்லாம் சொல்றது பழக்கமே கிடையாது. நான் சொன்னேன்னு சொல்லு, அஸ்வத்தாமான்னு யானை போயிடுத்து அப்படின்னு சொல்லினாரு. சரி, அஸ்வத்தாமா என்கிற யானை போயிடுத்து அப்படின்னு அப்படின்னா, யானைக்கு பேரு அஸ்வத்தாமா, அந்த அஸ்வத்தாமா போயிடுத்துன்னு அப்படி எப்படி சொன்னத? அஸ்வத்தாமா போயிட்டான் என்கிற யானை இப்படி சொல்லணுமா? சமயன் என்ன சொல்லுவா? அஸ்வத்தாமா என்கிற யானையானது மாண்டது, அதுக்கு பிராணம் போயிடுது. இப்படிதானே தமிழ் பிரயோகம் இப்படிதானே பண்ணுவா. ஆனா கண்ணன் சொன்னது தர்மபுத்திரட்ட என்னன்னா, அஸ்வத்தாமா தொலைந்தான் என்கிற யானை. அஸ்வத்தாமா அதா குஞ்சரா, அஸ்வத்தாமா போயிட்டான் சுவாமி என்கிற யானை. இப்படி சொன்னா என்ன சுவாமி? நான் சொன்ன மாதிரி சொல்லு, சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சொன்ன உடனே அஸ்வத்தாமா அதா குஞ்சரான யானை, அதானா பயாச்சு, அஸ்வத்தாமா அதா அதான்னு சொன்ன உடனே இந்த குஞ்சரா சப்தம் அடுத்தது வரணுமோனோ, அதுக்கு இடைவெளி இருக்குமோனோ, ஒரு செகண்டாவது இடைவெளி இருக்குமோனோ. அந்த இடைவெளி வரச்ச என்ன பண்ணா, கண்ணன் தன்னுடைய பாஞ்சசனை தேய்த்து ஊதிட்டான். ஊதின உடனே அஸ்வத்தாமா அதா என்கிற சப்தம் தான் துரோணாச்சாருடைய காதலை கேட்டு தவிர குஞ்சரா என்கிற சப்தம் கேட்கல. கேட்காதபடியால என்ன ஆயிடுச்சுன்னா, ஓ அஸ்வத்தாமா போயாச்சு. அதுவும் யார் சொல்லியிருக்கா? யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா நம்பிக்கை இல்லாம இருக்கும். சொன்னது தர்மபுத்திரன். நம்பிட்டான், யுத்தத்துல கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டா. இந்த விஷயம் அஸ்வத்தாமாவுக்கு தெரிஞ்சது. ஓ இப்படி சூது பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அஸ்வத்தாமா என்ன பண்ணா, அபாண்டவ அஸ்திரத்தை உபயோகம் பண்ணான். அபாண்டவ அஸ்திரம், அபாண்டவ அஸ்திரம்னா பாண்டவர்களுடைய சந்ததி இனிமே ஒன்று கூட இருக்கப்படாது. அவ இருந்தாதானே இந்த ராஜ்ய பரிபாலன மட்டத்துக்கு வந்துட்டு இருப்பா. அவ சந்ததியே வேண்டாமே அப்படின்னு அபாண்டவ அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினான். அது உத்தரைன்னு பேரு. உத்தரைன்னா இவருடைய அர்ஜுனுடைய மாட்டு பொண்ணு உத்தரைன்னு பேரு. அந்த உத்தருடைய கர்ப்பத்துல பரீட்சித்து வளர்ந்துட்டு இருக்கான். அந்த பரீட்சத்திற்கு நேர அதுக்குள்ள போயிடுத்து. அதுக்குள்ள அந்த நதிவு போயிட்டு உள்ளுக்குள்ள அந்த கர்ப்ப சிதைவு ஏற்படுற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. உடனே அவெல்லாம் பிரார்த்திக்கிறா கண்ணன் பெருமான்ட்ட. பிரார்த்திக்கத்திலே அந்த கர்ப்பத்துக்குள்ள கண்ணை போயிருந்து சுத்தி 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 தானும் தன்னுடைய சக்கரதாரியாக இருக்கக்கூடிய அங்க சக்கர கதாபாணியாக இருந்து அங்க ரட்சித்தது சக்கரம் தான். என்ன ரட்சித்ததுன்னா, அந்த பிரம்மாஸ்திரத்தை ரத்தினத்தை ஒத்துக்குன்னா எந்துவானாலும் எப்படிப்பட்ட பிரம்மாஸ்திரம் பண்ணாலும் அதை ரட்சிக்கக்கூடிய நிலை சக்கரத்தாழ்வார் தான் உண்டு. அப்ப அந்த கர்ப்பம், அந்த கர்ப்பத்தை ரட்சித்தது எது? சக்கரம். அதுதான் அடல் கொண்ட நீதி. அதுக்கப்புறம் தான் கரிக்கட்டையா பிறந்தான். மேற்கொண்டு கரணன் பெருமான கால தன்னுடைய திருவடியால தீண்ட மேற்கொண்டு பரீட்சித்துன்னு தேவர்
சப்தம் ஏற்பட்டு ராஜா பண்ணான்னு தெரியாது. இது சொல்ல வந்தேன்னா அப்படி கத்த அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கூட அந்த பிரம்மாஸ்திரம்னா சக்கராயுதம் ஒண்ணுதான். ஏன்னா வேற பிரம்மாஸ்திரத்துக்கு எதிரஸ்திரம் எதுன்னா சக்கராயுதம். சக்கராயுதம் போயிடுச்சுன்னா பிரம்மாஸ்திரம் போயிடும். அப்ப பிரம்மாஸ்திரத்தை விட்டானோ அபாண்டவ அஸ்திரம். அந்த அபாண்டவ அஸ்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு அது எதை ரட்சித்தது? அடல் கொண்ட நேமி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல என்னன்னா அந்த மாதிரி உண்டாக்கானே ஒவ்வொரு அஸ்திரத்தையும் கர்ணன் விட்டுட்டே இருக்கான். ஒவ்வொரு அஸ்திரமா கர்ணன் விட்டுட்டே இருக்கான். அதாவது விடும்போது அர்ஜுனுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் கண்ணன். அர்ஜுனா இந்த அஸ்திரத்தை கண்ணன் விட்டுறான், இந்த அஸ்திரத்தை கண்ணன் விடுறான், இந்த அஸ்திரத்தை கண்ணன் விடுறான்னு சொல்லி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டே இருக்கச்சே அப்படி நிமிந்துக்கோ, குனிஞ்சுக்கோ, அப்படி பக்கத்துக்கு போய்க்கோ, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிட்டே இருக்கான். சொல்லிட்டே இருக்கச்சே கடைசியில என்ன பண்ணா, முதல்ல பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மாஸ்திரத்தை ஒழிச்சதுக்கு சரித்திரம் தெரியுது. பிரம்மாஸ்திரத்தை சக்கராயுதம் ஒவ்வொரு அஸ்திரமா இருந்துச்சு. அப்படி விடும்போது அர்ஜுனுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். சொல்லி கொடுக்கச்சே கடைசியில நாராயண அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினான். அதாவது முதல்ல ஆக்னேய அஸ்திரம், ஆக்னேய அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினான். ஆக்னேய அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினா அதுக்கு எதிர் தட்டிது வாருணாஸ்திரம். வாருணாஸ்திரத்தை அர்ஜுனனை பிரயோகப்படுத்த சொன்னான். அடுத்து நாகாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினான் கர்ணன். அதுக்கு என்ன சுவாமி எதிர்னா காருடாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினான் அர்ஜுனன். அதுக்கப்புறம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினான். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினோன்னு இப்ப என்ன சுவாமி பண்றதுன்னா நாராயணாஸ்திரத்தை பிரயோகப்படுத்து அப்படின்னு பண்ணினார். இப்ப நாராயணாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தணும்னு இப்ப அர்ஜுனனுக்கு தெரியல. நாராயணாஸ்திரத்துக்கு எதிர் சுவாமி பிரயோகப்படுத்தணும், அதுக்கு எதிர் எது? இப்ப பாருங்க ஒவ்வொன்னு பார்த்தோம்னா ஆக்னேய அஸ்திரத்துக்கு எதிர் என்னது? ஆக்னேய அஸ்திரத்துக்கு வாருணாஸ்திரம். அதற்கு மேல் நாகாஸ்திரத்துக்கு எது? காருடாஸ்திரம். அதற்கு மேற்கொண்ட பிரம்மாஸ்திரத்துக்கு எது? நாராயணாஸ்திரம். இப்ப நாராயணாஸ்திரம் பிரயோகப்பட்டாச்சு. இப்ப இதுக்கு எது பிரத்யஸ்திரம்? எதிரஸ்திரம் இருக்கணும். எது பிரத்யஸ்திரம்னு அர்ஜுனனை கண்ணனை கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கான். கிருஷ்ணா என்ன சொல்லுன்னு கேட்பன சிரிச்சுட்டான் கண்ணன். இத்தனை நாள் 700 ஸ்லோகங்கள் கொடுத்தனே, நீ என்ன கேட்டுன? நாராயணுக்கு பிரச்சி இருந்தா தானே நாராயண அஸ்திரத்துக்கு பிரச்சி இருக்கும். இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம பிரம்மாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கோம்னா அது கூட பிரச்சி உண்டு, சக்கராயுதம். ஆனா நாராயண அஸ்திரத்துக்கு பிரச்சி இருக்கா? கிடையாது. பிரச்சி இல்லையே. ஏன்னா பிரச்சியே கிடையாது. அப்ப அந்த அஸ்திரத்தை இல்லைன்னா பிரச்சி இல்லைன்னா அப்ப என்ன பண்ணா அந்த அஸ்திரத்தை விட்டாச்சுன்னா என்ன பண்ணணும்? உன்னுடைய கிரீட்டத்தை கழட்டு, கவசத்தை கழட்டு, உன்னுடைய வில்ல கீழே வச்சுடும். ஏன்னா வில்லு கையில பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நாராயணாஸ்திரம்னா யுத்தம் பண்ண போறாம இருக்கு. அது கூட கொஞ்சம் யோசிச்சு பார்க்குமா. யோசிச்சு பார்த்து இப்படின்னு சொல்லுமா. இப்ப நாராயணாஸ்திரம்னா கையில வில்லு இருந்துச்சுன்னா என்னை எதிர்க்கதான் வரான்னு போட்டுக்கணும். அதே கையில வில்லு இல்ல, கவசத்தையும் கைட்டாச்சு, கிரீட்டத்தையும் கைட்டாச்சுன்னா அதை சேவிக்கிறமா நினைச்சிட்டு சேவிக்கணும். இன்னும் நமஸ்காரம் பண்ணவே இல்லை. பண்றதுக்கு முன்னாடியே சேவிக்கத்துதான் காத்துட்டு இருக்கான் போட்டுருக்கு. ஏன்னா வில்லையும் கீழே போட்டாச்சு, கவசத்தையும் கேட்டாச்சு, கிரீடத்தையும் கேட்டாச்சு. அப்படி இருக்க செய்யணும். சேவிக்காம இருக்க செய்தையும் சேவிக்க போறா போட்டுன்னு அது பேசாம போயிடும். அப்ப அதோட அஸ்திரம் ஒண்ணுமே இதை பாதிக்காது. அப்ப வில்லு கையில இருக்கிற வரைக்கும் என்ன நம்ம எதிர்க்கிறார் போடுங்கிற எண்ணம் அந்த அஸ்திரத்துக்கு இருக்குமா? அப்ப அந்த அஸ்திரத்துக்கு இருக்கப்படாதுன்னா வில்லையும் கீழே போட்டுடணும், கவசத்தை கேட்டணும், திருமுடியும் கேட்டணும். தெரிவிக்கிறதையா அப்படின்னு நினைக்கிற. அப்ப நாராயணாஸ்திரம் கூட யாரையும் பாதிக்காது. அப்ப நாராயணுக்கு இருக்கும் காருண்யத்தை விட நாராயண அஸ்திரத்துக்கு இன்னும் காருண்யம் அத்தனை அதிகம். ஏன்னா அஸ்திரம் என்ன பண்ணுன்னா அந்த அஸ்திரம் இவன்கிட்ட சரணாதி பண்றான ஒண்ணுமே பண்ணாது, எத்தையும் பண்ணாது. இதைத்தான் சுவாமி வேதாந்த தேசிகர் விசாரிக்கிறார். பகவானே, நீ நிகிரகம்னு ஒரு அஸ்திரம் எங்களுக்கு விட்டுட்டு வச்சுக்கேன். எங்களுக்கு எது பிரத்யஸ்திரம்? நிகிரகம் என்ன? இனி இவனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இத்தனை பாபிஷ்டனா இருக்கான், அமரியாதகா, சுத்திரகா, சுவா, பிரசவு பூகுன்னு எத்தனை குற்றங்கள் உண்டோ அத்தனை குற்றங்கள் விட்டே இருக்கு. இனி இவனா நிகிரகம் தான், இவனை ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ எங்களை நிகிரகம் பண்ணிட்டியானா அது ஒரு அஸ்திரம் தானே. அந்த அஸ்திரத்தை நீ பிரயோகப்படுத்தினாயானால் அதுக்கு பிரத்யஸ்திரம் எது? சுவாமி, பகவானே அஸ்திரம் ஒண்ணு விட்டு இருக்கான்னு அது பிரத்யஸ்திரம் இருக்கான? இருக்கு.
இத்தனை நாள் நாராயணாஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா எது பிரத்யஸ்திரம்? கைய கூப்பினா போறோம். அஞ்சலி பரமம் முத்ரா அஞ்சலி வைபவம்னு ஒரு ஆச்சரியமான கிரந்தமே பண்ணியிருக்காரு சுவாமி வேதாந்தேசன். நம்ம 2 கைகளும் கூப்பிட்டு கொண்டு அடியேன் தாசன் தாசன் சொல்லியாச்சுன்னா அதோட பாதிப்பு ஒண்ணு வராது. அதோட பாதிப்பு இதுல இருக்கவே இருக்கான்னு தெரிவிக்கிறாரு எதுன்னு சொன்னா, அப்ப பகவான் நிகிரகம் பண்ணும் போது அதுக்கு பிரத்யஸ்திரம் எது? அஞ்சலி பரமம் முத்ரா. அஞ்சலியை காட்டினா பரம். ஆக சக்கராயுதத்துக்கு பிரதி மற்ற எதுவும் கிடையாது. அப்படின்னா அஸ்வத்தாமா பிரயோஜனம் பண்ணது கூட முடிஞ்சு போயிடுத்த. அஸ்வத்தம் ரொம்ப மகாபாரத சரித்திரமே. அதுவும் பின்னாடி இந்த 18 நாள் யுத்தங்கள 10 நாள் கழித்து நடக்கக்கூடிய யுத்தம் தான் ரொம்ப கோரமா இருக்கும். ரொம்ப ஏன்னா பீஷ்மாச்சாரி இருக்கிறவரைக்கும் கொஞ்சம் நேர்மை நடந்துருக்கு. அதற்கு மேற்கொண்டு போக 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 10ஆம் நாள் தான் அப்படி பீஷ்மாச்சாரி சரதல்பத்தில் படுத்துட்டார். அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னு, அப்ப கோரமா இருக்கு இல்லையா, அந்த நிலையில தான் இந்த அஸ்வத்தாமா பண்ணிட்டார். அந்த அஸ்வத்தாமா பண்ணபடியது அதுக்கும் பிரஸ்தாத்திரம் முடிஞ்சு அதுவும் முடிஞ்சு போயிடுச்சுனா அதனாலே அடல் கொண்ட நேமி. அடல் கொண்ட நேமி அப்படின்னா அடல் கொண்ட நேமி அடல் கொண்ட அப்படின்னா ஆஸ்தித விரோதிகள் யாரெல்லாம் பகவானுடைய பக்தர்களோ அந்த பக்தர்களுக்கு விரோதியாக யாரெல்லாம் இருக்கிறோ அத்தியந்த பயங்கர ஆகாரத்தை உடையவர்கள் அப்படின்னா அப்படிப்பட்டவர்களால் எதிர்த்தட்டாக சுவாமி யாரு சக்கரத்தாழ்வார் இருக்கார். கருதுமிடம் பொருது பண்ணல் சங்கல்ப மாத்திரமே போரும் சக்கரத்தாழ்வாருக்கு அவர் முடிச்சுட்டு வந்துடுவார். இது ஒரு நிலை. இன்னொரு சரித்திரம் இருக்கு, அம்பரீஷ சரித்திரம்னு ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டு நீங்களாம். அம்பரீஷ பெரிய ராஜா. அவர் ஏகாசி விரதம். ஏகாசி விரதம் என்றது வைஷ்ணவ சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு 15 நாட்களும் அந்த சுக்லபக்ஷம் என்ன கிருஷ்ணபக் அதாவது தேய்திரி வளையபிரி வளர்பிரின்னு சொல்லிட்டு இருக்கணும். அதுதான். அப்ப அந்த சுக்லபக்ஷம் ஆகட்டும் கிருஷ்ணபக்ஷம் ஆகட்டும் 2 இதுலயும் வரக்கூடிய உபவாசம் இருந்து மேற்கொண்டு துவாதசி பாரணம் பூர்த்தி பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதன் பிரகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்துல இவர் அம்பரீஷ மகாராஜா பண்ணிட்டு இருந்தார். பண்ணிட்டு இருக்கச்சே வேணுன்ட்டே இல்லை தூர்வாசம் அவருக்கு எப்பவுமே ஏதாவது சமம் பண்ணிட்டே இருக்கும் யாருக்காவது. அந்த துர்வாசம் என்ன பண்ணார்னா நேரம் வந்தார். அந்த இவர் இன்னும் முடிக்க போறார். அப்ப நேரம் வந்தார். வந்தவர் அதிதிக்கு கொடுக்காம சாப்பிடக்கூடாது. ஏன்னா மறுநாள் தானே துவாதசி பாரணம். துவாதசி பாரணம் பண்றது அந்த துவாதசிக்குள்ள முடிக்கணும். அப்பதான் பாரணம் பூர்த்தி ஆகும். இது நீங்க ஏன்னா ஏகாசி விரதம் என்பது முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் துவாதசி பாரணம் பண்றது. அந்த துவாதசி நாழிகைக்குள்ள நம்ம அந்த பாரணத்தை முடிச்சிடணும். பகவானுடைய ஆராதனை பண்ணி நாமும் சாப்பிட்டு ஆயிடணும். அப்ப முதல் நாள் ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது. அந்த நிலையில் இருக்கணும். ஒரு ஒன்றும் சாப்பிடல. மறுநாள் துவாதச பாரணம் பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்கச்சு அப்ப வேணுட்டே துர்வாசம் வந்தார். வந்துட்டு அதிதி வந்திருக்கு. அதிதி என்னன்னா ஸ்ரீ வைஷ்ணவான்னு அர்த்தம். அந்த அதிதி வந்திருக்கா, இனிமே இவருக்கு நம்ம கொடுக்கணும்ன்றதுக்க நான் அவனவன்னார் இரு நான் போய் தீர்த்த மாட்டு வரேன்னு நேரம் நதிக்கு போயிட்டார். நேரம் ஆகிட்டே இருக்குன்னா துவாதச பாரணம் முடிக்கலன்னா தான் எடுத்துக்கொண்ட ஏகாசி விரத்துக்கு பங்கமாகும். அது பங்கமா போயிடும். பார்த்துட்டே இருக்கா 1008 வேணும்ட்டே வரல. துர்வாச மகர்ஷி வேணும்ட்டே வரல. என்ன பண்றான்னு பார்ப்போம். என்ன பண்றான்னா ஏன்னா அதற்குள்ள சாப்பிடணும். ஒருவேளை இந்த மகரிஷி வரத்துக்குள்ள சாப்பிட்டாச்சுன்னா அதிதியை வச்சுட்டு சாப்பிட்டு அந்த பாபங்களுக்கு வரட்டும்னு சமைச்சுக்குவார். இப்ப நாடி ஆயின்றிருக்கு இவருண்டும் வரல. என்ன பண்ணலான்னு மகாராஜ் யோசனை பண்ணிட்டு இருக்கச்சே அப்ப ஒரு யுக்தி கிடைச்சது. என்னன்னா தீர்த்தத்தை எடுத்துட்டா நல்லா பண்ணணும். தீர்த்தம் பெருமாவுடைய தீர்த்தத்தை எடுத்துட்டா துவாதசி பாரணம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு ஒரு கணக்கு வருது. அதே நேரத்துல அதிதியை வைத்து கூட நான் சாப்பிடலங்கிற ஒரு கணக்கு வந்துடுறது. 2 நாளா பாருங்க. துவாதசி பாரணம் முடிச்சுட்டேன், இந்த பெருமாளுடைய தீர்த்தம் எடுத்துட்டு வச்சுக்கேன், துவாதசி பாரணம் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அதே நேரத்துல நான் சாப்பிடவே இல்லையே, துவாதசிக்கு உண்டான பெருமாள் பிரசாதத்தை எடுத்துக்கலையோ. எப்ப எடுத்துக்கலையோ அப்ப நான் துவாதசியுடைய அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்காதபடியாலே அது அதிதிக்கு வைக்காம நான் சாப்பிட்டேங்கிற குற்றம் வராம சாப்பிடல என்கிற நன்மை கிடைக்கிறதுனோ அப்படின்னு யோசனை பண்ணி தீர்த்தத்தை எடுத்துட்டார். வேணும்ட்டே அப்ப வரார். வேணும்ட்டே துர்வாச மகரிஷி வரார். வந்த உடனே பிடிசாபம். உடனே வாழ்க்கை தெரியுமா நமக்குதான். உடனே நிறைய இதெல்லாம் பிடிசாபம்
இந்த மாதிரி நீ நான் வரத்துக்கு தீர்த்தத்தை இல்லையா இந்த பிரிசாப்னு கையை உயர்த்துறார். கையை உயர்த்தும் போதே அங்க சக்கரத்தாழ்வார் இவருடைய உபாசனத்துக்கு சக்கரத்தாழ்வார் பெருமா இறந்துட்டார். அந்த சக்கரத்தாழ்வார் என்ன பண்ணார், என்னுடைய அடியானுக்கு நீ சாபம் கொடுக்குறியா, என்னுடைய அடியானுக்கு நீ சாபம் கொடுக்குறேன்னு சக்கரத்தாழ்வார் என்ன படித்தன்னா உடனே துரைச்சு யார துர்வாசம். அவர் ஓடி 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 கடைசியில போயிட்டு திருப்பியும் பங்கம் ஏற்பட்டு கடைசியில இந்த அம்பரீஷ மகாராஜுடைய கிட்டக்கே வந்து சமா பரிகாரம் கேட்கிறார். இது சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த துர்வாசர் கூட என்ன ஆயிடுச்சு, அவ்வளவு பெரிய மகரிஷி. அந்த ஏன்னா துர்வாசர் அவரு ஏதாவது சபிக்க இன்னும் மேலும் 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 அவருக்கு வந்து நன்னா சக்தி பெருகுமா. அந்த மாதிரி வரத்தை வாங்கி வச்சிருக்காரு. அந்த மாதிரி வரத்தை வாங்கி அப்படி இருக்கச்சது அவ உயர்த்தச்சே உடன்பட்டார் இல்லையா. அப்ப ஆசிரித விரோதியாக இருந்தா சக்கரம் என்ன பண்றது, பயங்கரமாக அறுத்துறதணும். அதத்தான் வடிவார் சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். வடிவார் சோதி வளத்துறையும் சுடராடியும் பன்றாண்டு. திருவாழிதான் பிரதானமான ஆயுதம். பஞ்ச ஆயுதம் இருக்கணும். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கடியாடி என்னும் படையோடு நாந்தடமும் படர்தண்டம் ஒன் சார்ந்த வெள்ளம் படையார் குடிசங்கவன் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே ராமானுஜ முடியாயன இந்நிலத்தில் பார்த்திருக்கோம்னா பஞ்சாயுதங்களோட ஆவேச அவதாரம் தான் சுவாமி ராமானுஜன் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கச்சே அந்த பஞ்சாயுதங்களுள் பிரதானம் இது. திருவாயு ஆழ்வாந்தன பரஸ்டகஸ்டார் சுகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சரத்பிஷாம் பிராண விநாச விஷ்ணு சக்கரம் சிதாகம் சரணம் பிரபத்தியம் திருவிகளையா. ஆக அடல் கொண்ட நேமியன், அடல் கொண்ட நேமியன் அப்படின்னாலே அப்ப பரத்துவம் வெளியிடப்படுகிறது. பரத்துவம்னா பகவான் மேம்பட்டவன், அவனுடைய பெருமை சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட மேம்பட்டவன் பரத்துவம். இந்த இடத்துல ஆழ்வார் நல்ல பாருங்க, ஆழ்வார் இந்த திருநாள் சுவாமி சாதிக்கிறார். அதாவது இந்த ஆழ்வார் திருவாடி அந்த அடல் கொண்ட நேமியன் அது பிடித்தவன், அதனால் பரத்தும். சக்கரத்தாழ்வாரை கையில பிடித்தபடியாலே இவன் மேம்பட்டவன். ஏன்னா பகவான் தான் பிரதான கர்த்தா மூலகர்த்தா, அவன்தான் எல்லாவற்றை காட்டும் மேம்பட்டவன் சொல்றதுனா சில சில அடையாளம் சொல்வார். ஸ்ரீயப்பதி அவன் தான் பிரதானம். அதே போல ஆதிசேஷ பரியங்கத்துவம் அவன் தான் பிரதானம். கருடவாகனத்துவம் அவன் தான் பிரதானம். அதே போல சக்கரத்தாழ்வாரை கையில பிடித்தபடியாலே அவன் தான் பரத்துவம் உடையவன், அவன் தான் மேம்பட்டவன். இது சொல்லும். ஏன்னா பரத்துவம் அப்படிப்பட்ட பரத்துவனா இருக்கணும். அப்ப பரத்துவனா இருந்தா இன்னும் சுவாமி மேம்பட்டவனா இருந்தா ஆருயர்நாதன் மேம்பட்டவனா இருந்தாலே என்னன்னா நம்மளை ரட்சிக்கணும். ரொம்ப பெரியவர் சுவாமி ஒண்ணும் பண்ண மாட்டாருன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப பெரியவரான தன்மை இருக்கே தவிர அதுக்குண்டான அனுஷ்டானம் இல்லைன்னு அர்த்தம். அடல் கொண்ட நேமியன் ஆருயர்நாதன். இந்த இடத்துல பாருங்க, நாதன்னாலும் பரத்துவம். ஏன் நாதன்னா எல்லாருக்கும் நாதன், அப்ப ரட்சிக்கிறான். அடல் கொண்ட நேமியன் ஆருயர்நாதன், எல்லாருக்கும் நாதனா இருக்கான். எல்லாருக்கும் நாதனா இருக்கிறபடியால் என்ன தெரியுது, ரட்சிக்கிறான் தெரியுது இல்லையா. அதனால் அடல் கொண்ட நேமியன், அடல் கொண்ட நேமி என்றாலே ரொம்ப பெரியவன், ரொம்ப பெரியவன். அடல் கொண்ட நேமியன் தெரிவது. சரி சுவாமி, அதனால நாதன் ரொம்ப பாருங்க, நேமியனானபடியாலே நாதன், நாதனானபடியாலே அடல் கொண்ட நேமியன். ரெண்டு பேரும் வச்சுக்கலாம். இது போல நன்மையால் மிக்க இது ராமன் இது கணியம் சிரித்தாங்க. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் அப்படின்னா நான்மறையாளர்களா இருக்கல. எதனால சுவாமி, நன்மையால் மிக்கவர் ஆனபடியாலே என்ன. சரி சுவாமி, நன்மையால் மிக்கவர்கள் எதனாலன்னா நான்மறையாளர்கள் ஆனபடியாலே. அதே போல இங்க அடல் கொண்ட நேமியன் ஆனபடியாலே ரொம்ப பெரியவன், அதனால நாதன். நாதன் ஆனபடியாலே அடல் என்னது, அடல் கொண்ட நேமியன். என்ன சுவாமி இப்படி சொன்னா அப்படி சொல்லி அப்படி சொல்லி ரெண்டுமே ஒண்ணுதான். இது சொல்றதுன்னா அப்ப அவர் கையில சக்கரை இருக்கிறபடியாலே நாதன், அப்ப அடல் கொண்ட நேமியன் வந்துருக்கு. அடல் கொண்ட நேமியன் ஆனபடியாலே நாதன், நாதன் ஆனபடியாலே அடல் கொண்ட. அப்ப சக்கரை இல்லைன்னா சக்கரத்தவ இல்லைன்னா நமக்கு நம்பிக்கை வராது. புரியத்துக்கா சொல்லி, ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கும், யாரோ நம்மளை அடிக்க வரான்னு இந்த காவலாலாம் அவ அப்படியே வந்துட்டுன்னா வச்சுக்கேன், அப்ப கூட நம்பிக்கை வராது. அந்த காவலாள்கள் தங்களுடைய உடை என்ன, ஆயுதங்கள் என்ன,
அதெல்லாம் வச்சுன்னு வந்ததான் இவர் காவலான்னு தெரியாது. அப்ப நம்மளை ரட்சிப்பார்னு ஒரு நம்பிக்கை வந்துருக்கணும். இது சாமானிய லௌகிக விஷயம். ஆனா அது பகவான் என்ன கூறாளாடி ஒன் சங்கேந்தி கொடியேன் பால் பாராய். நீ திருவாழி பிடிச்சுட்டு இருக்கணும். திருவாழி பிடிச்சுட்டு இருக்கிறபடியதான் என்னது எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுது. அப்பதான் எங்களுக்கு மன்னிப்புகிற. அப்புறம் எப்படி சுவாமி நம்புறோம்? பெருமாள் இருக்கார் சுவாமி இப்படிதான் படுத்து திருவேங்கடமடியானுக்கு சங்கு சக்கரத்தை வேற யாருக்கும் கொடுத்துட்டார். காஞ்சியில ஒரு ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு ஆபத்து காலம் வந்தது. தன்னுடைய சங்கு சக்கரத்தை கொடுத்துருந்தார். அவர் திரும்பி கொடுக்கல. உடனே திருவேங்கடமடியானுக்கு தான் பார்த்துட்டு என்ன பெரிய ஆபத்தாயிடுச்சு. சக்கரம் கையில பிடிச்சிருந்தா தான் அவரை ஒத்துப்போம். சக்கரமே இல்லைன்னா உடனே என்ன சொன்னா அவாவா தங்கள் தங்கள் தேவர்களை போட்டு என்னன்னா இவர் முருகனும் இவர் சிவபெருமானும் அல்லது இவர் காளியோ என்னென்ன உண்டோ எத்தனை வம்புகள் இன்னைக்கு அது எழுதிட்டுதான் இருக்கா. இப்ப எழுதுற பாருங்க அவரை கொஞ்சமாவது நமக்கு இந்த மாதிரி எழுதுறமே. அப்ப சாஸ்திரத்தை பார்த்துதான் எழுதுவாளா? அப்பனா சாஸ்திர வாசனையே இல்லை. இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏதோ எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றதுக்காக எழுதுறாள் தெரியா. எதிர்ப்பை தெரிவிக்கணும்னா அதற்கு உண்டான அடையாளங்கள் சொல்லி எழுதணும். இல்ல இந்த மாதிரி இருந்தது இவ மாத்திட்டா. இதுவும் சொல்ல வந்தா ஆகா அடல் கொண்ட நேமி என்ன அவருக்கு அடையாளமே என்னன்னா சக்கரத்தாழ்வார். அதான் பதிம்பிஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் தெரிவிக்கிறா இல்லையா. பதிம்பிஸ்வஸ்ய உதாமிருத பசேஷானகா புருஷத்தோத்துல உதாமிருத பசேஷானகா யதன்னேனாதிரோகதி ஏதாவா நஸ்ய விஜமா அதோஜாய குச்ச பூருஷகான்னு புருஷ சொல்லுது. ஆக பதிம்பிஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் என்று உலகத்துக்கெல்லாம் பதி தனக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லாதவன். நதஸ்ய அப்பியதிகஸ்ய திஷதே. தனக்கு ஒரு ஈஸ்வரன் தானே மேம்பட்டவன் தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்ல எல்லாருக்கும் ஈஸ்வரன் தான். அப்படின்னா தனக்கும் யாரும் கிடையாது அப்படிங்கச்சே நானே ஈஸ்வரன் நானே ஈஸ்வரன். எப்படி அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அப்படின்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் நாதன் பகவான். அதான் ஆருயிர் நாதன் தெரியுது. அப்படி இப்ப ஆருயிர் நாதன். இப்ப நாதன் சப்தம் எங்கிருந்து சுவாமி வந்தது? அது தாத்து என்ன நாதன்னு சொன்னாலே அப்படின்னா ரட்சிக்கிறான்னு அர்த்தம் வருது. வருது. ஏன்னா சம்ஸ்கிருத பாஷை எல்லாமே தாத்துவனுடைய அர்த்தத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த சப்தமே வரும். அக்னி அக்னின்னா என்னது? நிறைய சப்தங்கள் இருக்கு. அக்னின்னா நம்ம நெருப்புன்றோம் வாசம் தான். ஆனா அக்னியுடைய தாத்து என்ன தெரியுமா? தாத்து அக்ரநயதீதி அக்னிகி. அக்ரநயதீதி அக்னிகி நம்மை முன்னேற்ற பாதையில் அடைத்து கொண்டு செல்றபடியாலே அதுக்கு அக்னி. இப்ப அக்னின்ற பேரத்துக்கு என்ன சப்தத்துக்கு என்ன வரும்? நம்மை முன்னேற்ற பாதையில் அழைத்துன்னு வருவர். அதனால பகவான் அழைச்சுன்னு போறாருன்னா பாப்பா பகவானே அக்னின்னு சொல்லலாம். இதுவும் சொல்ல வந்தா அதே போல இங்க தாத்து என்ன சொல்றது? நாதர் யாஞ்சாயாம். நாதத் யாஞ்சாயாம். யாஞ்சா யாஞ்சான பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? இறைஞ்சி கூற முடியாது. புகழுண்டில்ல அடியே அப்படி இறைஞ்சிடணும் அந்த. அப்ப சகல ஜீவாத்மாக்களுக்கு நாதன் என்கிறார். நாதர் சாஞ்சி யாஞ்சா நாம் யாஞ்சா அப்படின்னு தெரியல. சகல ஜீவாத்மாக்கும் தங்களுக்கு எது வேண்டுமானம் அவனிடத்துல கையெழுத்தலாம். எது வேண்டுமானம் பகவான் சகல பல பிரதோகி விஷ்ணுன்னு சொல்றது சாஸ்திரம். எல்லா பலத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோம்? மோட்சம் மட்டும் தான் சுவாமி கொடுப்பாரு. ஏன்னா அப்படிதான் சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம்னா சில வாக்கியங்கள் இருக்கு. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது சியமிச்சேது உதாசனாது சங்கராதி ஞானமென்னிச்சேது கோட்சைச்சே ஜனார்தனான் இருக்கு. ஆரோக்கியம் வேணுமா? சூரியன் பொங்க பாஸ்கரன் பொங்க கொடுத்துருவாரு. சியமிச்சேது உதாசனாது சியமிச்சேது நன்னா அக்னி பகவான் பொங்க நிறைய பணம் காசு கொடுப்பாரு. சங்கராது ஞானமிச்சேது ஞானம் வேணும்னா என்னன்னா சங்கரன் பொங்கோ அப்படின்னா சிவபக்தி சிவன்கிட்ட போகணும்னாரு. மோட்சம் வேணுமா? யார்கிட்ட போங்கோ? ஜனார்தன் போகணும்னாரு. அப்பன்னா ஆரோக்கியம் ஜனார்தன் கொடுக்க மாட்டார். அதே போல பணங்காசு ஜனார்தன் கொடுக்க மாட்டார். ஞானம் ஜனார்தன் கொடுக்க மாட்டான்னு அர்த்தமான கடை எல்லாம் கொடுப்பார். எத்த வேணுமானு கொடுப்பார். ஆனா அதே பாஸ்கரனால மோட்சத்தை கொடுக்க முடியாது. அதே சிவபெருமானால மோட்சத்தை கொடுக்க முடியாது. அத்தையும் சேர்த்து கொடுக்குறதுக்கு இது சொல்ல வேணும்னா ஆகா இந்த என்ன அவன்கிட்ட போய் பிரார்த்திக்கிறோம். எது வேண்டுமானாலும் பிரார்த்திக்கலாம். கையேந்தலாம். சகலப்பல பிரதோகி விட்டு கையேந்தினால் கொடுக்கிறான் பகவான். எதை கொடுத்தான்? இப்ப இங்க என்ன சுவாமி? அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன்.
நாதன் தான் நம்ம ரட்சிக்கிறான். கையேந்தினால் கொடுக்கிறான். எதை கொடுத்தார்? கையேந்திர எதை கொடுத்தார்? கீதையை கொடுத்தார். கீதையை கொடுக்கணும் எனக்கு என் வாழ்க்கைக்கு என்ன சுவாமி உஜ்ஜீவனம் கிடைக்கும். அப்ப என்னங்க கீதைன்னா சாமானியம் நினைச்சுட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கைக்கு உஜ்ஜீவனம் கிடைக்கதையா? அடல் கொண்ட நேமியன் பரத்வம். அதனால் என்ன தெரிஞ்சு கொண்டவன்னா ஆருயிர்நாதன் பரத்வம் மேம்பட்டவன். மேம்பட்டவன் சொன்னாலும் ஆருயிர்நாதன். அப்ப அந்த நாதத்துவம் எங்க சுவாமி தெரியுதுன்னா அடல் கொண்ட ஒன்பொருள் அப்படின்னா எங்க தெரியுது? அவன் இருந்தா மேம்பட்டவன், இவன் தான் மிகப்பெரியவன். அடல் கொண்ட நேமியன்னு சொல்லிட்டேன், நாதன்னு சொல்லிட்டேன். அது எங்க இருக்கு? அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன் அன்று, இந்த சப்தம் தான் முக்கியம், அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டளிப்ப. அன்று ஆரணச்சொல். அப்ப இவன் தான் நாதன், பகவான் தான் நாதன், ஆருயிர் நாதன் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன் அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டொழிப்ப. கீதையை கொடுத்தபடியாலேயே அப்படின்னா தான் யாசிக்கும் அவர்களுக்கு கொடுக்கிறான். யாரெல்லாம் பிரார்த்திக்கிறாளோ என்ன வேணா பிரார்த்திக்கலாம். சரி, வீடு வாசல் கேட்கலாம் சுவாமி, பிரபந்தம் கேட்கப்படாது. சில இதெல்லாம் எந்த நிலையில நாம் இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும். இப்பதான் நியாயமா வந்துருக்குன்னா எல்லாத்தையும் கேட்கலாம். நமக்கு அப்படி இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்துட்டோமே. வந்துட்டு சரம பறவை நீட்டையும் வந்திருக்கோம்னு நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கேன். தெரியல நீ அந்த நிலை வரணும். ஏன்னா பிரதம பறவை நீட்டைலாம் சுமார் தான். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்கிற நிலைக்கு வந்துட்டோம்னா அப்ப என்ன சுவாமி எனக்கு பிரம்ம பதவி கொடுக்குறியா, வீடு வாசல் கொடுக்குறியா, இவா கொடுக்குறியா, அவா கொடுக்குறியா, சரீர இன்பத்தை கொடுக்குறியான்னா அப்ப நீ இங்க வரவே வேண்டாம்னு அர்த்தம். இங்க வந்ததுக்கு அப்புறம் எதை கேட்கணும்? அதே போல இங்க என்னன்னா அப்ப பகவான்கிட்ட எது வேணா கேட்கலாம். ஏன்னா கீதையை கொடுத்தபடியால அவன்கிட்ட எது வேணா கேட்கலாம், எது வேணா கொடுக்கலான்னு இருக்கு இல்லையா? அப்ப நாம என்ன பிரார்த்திக்கணும்? கைங்கரிய மோட்சம் கூட பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கைங்கரியத்தை தான் பிரார்த்திக்கணும் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல என்ன தெரியுமா? யோகோ பகூனாம் யோ விததாதிகார்மான், யோகோ பகூனாம் யோ விததாதிகாமான் நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் யோகோ பகூனாம் யோ விததாதிகாமான். பகவான் ஒருத்தன் தான் நித்தியன், அவன் ஒருத்தன் தான். நாம் எல்லாரும் நிறைய பேர் இருக்கோம். நாம் எல்லாரும் நிறைய பேர் என்பெரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில பண்புகள் நாரணன் தென்கடல் சேரந்திருவித்தர் ஆழ்வார் அப்படின்னா இதுதான் சாத்திரம் சொல்றது. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம். பகவான் ஒருத்தன், நாம நிறைய பேர் இருக்கோம் இல்லையா? அதான் தெரிகிறது. அப்ப நிறைய பேர் இருக்கிறபடியார அவர் கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். கேட்டதெல்லாம் கொடுக்கிறபடியார நாதன். எதனால ஆருயிர் நாதன்னா என்ன வேணா கொடுக்கிறார். எதை கேட்டாலும் கொடுக்கிறாடியா? அத எனக்கு கேட்டாலும் பகவான் கொடுக்கிறாரு. எதை வேணா கேட்டுக்கணும் கொடுக்கிறார் இல்லையா? இவன் உண்டா சுவாமி? ஆழ்வார் பாசனம். எழுவார் விடை கொள்வார் இன்துழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார். எழுவார் விடை கொள்வார் இன்துழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார். என எழுவார். எழுவார்னா யார் தெரியுமா? ஐஸ்வர்யார்த்தி. வருவார், பிரார்த்திப்பார், வாங்கிடுவார், போயிடுவார். என்ன போயிடுவார்? இவர் ஐஸ்வர்யார்த்தான் எழுவார். அடுத்து விடை கொள்வார். இன்னைக்கு திருவேங்கடவடி ஆண்டு இப்படிதான் நடக்கிறது. சில பேர் ஐஸ்வர்யார்த்தியா வரா, ஆனா அநேகமா கைவல்யார்த்தி இருக்காது. இருந்தாலும் இங்க எடுத்திருக்காரு. இப்ப எழுவாருங்கிற சப்தத்தால ஐஸ்வர்யார்த்தியை சொல்லிட்டார். அவர் வந்து நேர மகனோட பிரார்த்திப்பார். அண்டாய பதி, நம்ம பார்த்துருக்கோமே, அண்ட குலத்துக்கு அதிபதியை அண்டாய பதையே நமகா அசுரசத்ரவே நமகான்னு பிரார்த்தித்த உடனே கொடுத்துடுறாரு. கொடுத்ததுக்கு கிளம்பி போயிடுவார். ஓ, தேவையானது கிடைச்சிட்டு கிளம்பி போயிடுவார். அடுத்து விடை கொள்வார். அவர் யார் சுவாமி விடை கொள்வார்? அவர் கைவல்யார்த்தி. அவர் கைவல்யார்த்தி. என்னன்னா பிரார்த்திப்பார், எனக்கு கைவல்ய மோட்சம் வேணும். ஏன்னா தன் ஆத்மாவை தானே அனுபவிக்க நினைக்கிறானோ உன்னை கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா, சரி நீ கொடுத்துட்ட, போயிட்டு வரேன் சொல்லிட்டு போவார். போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்ப முதல் நபர் யாரு? ஐஸ்வர்யார்த்தி. அவர் வாங்கிடும்னு சொல்லாம கொள்ளாம போயிடுவார். இது ஐஸ்வர்யார்த்திக்கு உண்டான அவள்தான் எழுவார்னு சொல்லியிருக்கு. அடுத்து விடை கொள்வார். விடை கொள்வார்னா போயிட்டு வர சுவாமி, ஆச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நான் கேட்டது கொடுத்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் வடுவா வகை நினைந்து வைகள் தொழுவார். மூணாவது அதிகாரி. முதல் அதிகாரி ஐஸ்வர்யார்த்தி, இரண்டாவது அதிகாரி கைவல்யார்த்தி,
மூன்றாவது அதிகாரி யார் சுவாமி? வழுவா வகை நினைந்து வைகல் தொழுவார். இவர் தான் பகவன் லாபார்த்தி, பகவத் சரணார்த்தி. பகவத் சரணார்த்தி இவர் என்ன பண்ணுவார்னா, இவரு பிரார்த்திப்பார். என்ன பிரார்த்திக்கார்? கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்து கிளம்பி போயிடுவார்னா அங்கேயே இருக்கும். அங்கேயே இருக்காரு இல்லையா? அதான் தெரிவிக்கிறார். தெரிவிக்கிறார் இல்லையா? வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இவ 3 பேருக்கும் யாருன்னா பகவான் தான் கொடுக்குறாரு. எடுத்தது எதுக்குன்னா, எந்த பலன் வேணா கொடுப்பாரு. பலப்பர பிரஜோகி விஷ்ணுகு, எந்த பலத்தை வேணா சகல பல பிரஜோகி விஷ்ணுகுன்னு தெரிவிக்கிற இல்லையா? கதித்ரயஸ்ய மூலத்துவம். ஐஸ்வர்யார்த்தியும் பகவான்கிட்ட தான் வரணும், கைவல்யார்த்தியும் பகவான்கிட்ட தான் வரணும். சரி சுவாமி, பகவன் லாபார்த்தி பகவான்கிட்ட தான் வரணும். சாமானிய மன என்னன்னா, பகவானை அனுபவிக்கணும், அவர்கிட்ட கைங்கரியம் பண்ணணும்னா அவர்கிட்ட பிரார்த்திக்கணும். ஐஸ்வர்யார்த்தி எனக்கு ஐஸ்வர்யம் எனக்கு வேணும்னா பகவான் எதுக்கு சுவாமி ஐஸ்வர்யத்தை பிரார்த்திக்கலாம்? பிரார்த்திக்க முடியாது, அது கொடுக்காது, அது அச்சித்து. கைவல்யம் எங்கிட்டே இருக்கு சுவாமி, ஆத்மா இந்த ஆத்மா அனுபவிக்கணும்னா அதுவும் கொடுக்காது. அந்த அனுபவத்தை பகவான் தான் கொடுக்கணும். அப்ப நாம என்ன நினைச்சுக்கணும், பகவானை அனுபவிக்கணும்னா பகவான்கிட்ட போலாம், மற்ற ரெண்டும் நாமே பார்த்துக்கலாம் கிடையாது. இதுதான் அளவந்தா தெரிவிக்கிறார் பரமாச்சாரியர். கதித்ரயஸ்ய மூலத்துவம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. எது வேணும்னாலும் யார்கிட்ட போகணும்? பகவான்கிட்ட தான் போகணும். அப்ப சகல பல பிரஜோகி விஷ்ணுன்னு சொல்லி சரியா பொருந்தது பண்ணணும் தெரிவிக்கிறார். ஆக அடல் கொண்ட நேமியன் ஆரியன் நாதன் அன்று ஆரணச் சொல் கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டளிப்ப. அன்று அன்று ஆச்சரியமான வியாக்கியானம். அன்று ஆரணச் சொல் கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டளிப்ப. இந்த இடத்துல பாருங்க, ஆச்சரியம் அன்று எடுத்திருக்கார் என்கிறபடியே குரு பாண்டவர்கள் யுத்த நந்தரான வியாக்கியானம் அந்தரான அளவிலே நந்தரானிலே பித்ரீனத பிதாமகன் மாதுரர்ச்சனான் பிரார்த்தனா புத்திரன் பௌத்திரன் சிகிச்சா இத்தியாதிகாலே சொல்லப்படுகிற பந்து வர்க்கத்தை எல்லாம் உபயசயனையிலும் அர்ஜுனன் பார்த்து சேஷா மத்தாங் கச்சிதா யோஜ்ய போகஸ்தாரிதே அப்படின்னு எக்கச்சக்கமா எடுத்திருக்கார். என்று பந்து சிநேகத்தாலே தர்மத்தில் அதர்ம புத்தியை பண்ணி விசர்ஜசாரா சாப்கா சோகசே விக்ரமானசா என்று சோகித்து யுக்தா நிவர்த்தனானான் அன்று. அன்று என்கிற சப்தத்துக்கு அர்த்தம் எடுக்கிறார். அன்றுனா அது ஒரு காலம். அன்னைக்கு சுவாமி சொல்றவனும் அன்றுங்கிற சப்தம் ஒரு காலத்தை குறிக்கிறது. அந்த காலம் என்ன காலம்? அந்த காலத்தை தான் சொல்ற. அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட உன் பொருள் கண்டளிப்பேன். அன்றுன்னா அன்று பண்ணினது என்ன? அன்றுனா என்ன காலம், அன்னைக்கு என்ன பண்ணின, ரெண்டுமே சொல்லணும். அன்னைக்கு காலம் என்ன, எந்த காலம்? 10 வருஷமா 20 வருஷமா இல்ல இந்தெந்த காலமா, அதை சொல்லணும். அது மட்டும் இல்லாம என்ன பண்ணினேன், அதான் அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்பேன். அன்னைக்கு என்னென்ன பண்ணினேன், ஏது பண்ணினேன் அதுன்னு தெரியுங்களா? அது தாய்கள். இந்த இடத்துல நேரே கீதா பாஷ்யத்தில் இந்த இடத்துல பாருங்க, இந்த சுவாமி பெருலோகஞ்சிய சுவாமி அப்படி இப்ப வியாக்கியான வாசிச்சணும். அதுல பெருலோகஞ்சிய சுவாமி கீதா பாஷ்யம் அவதாரிக்கு இருக்கணும். சுவாமி எம்பெருமானார் கீதா பாஷ்யம் பண்ணியிருக்கார், நவவித கிரந்தங்கள் பண்ணினார். அந்த நவவித கிரந்தங்கள்ல கீதா பாஷ்யம் ஒண்ணு, கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அப்படின்னா வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துல அவதாரிக்கு இருக்கணும். அந்த அவதாரிகளை சுவாமி என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்துட்டார், அப்படியே எடுத்து கொடுத்துட்டார். இவனுடைய வார்த்தை ஒண்ணுமே கிடையாது, அதை அப்படியே எடுத்து போட்டுருக்காரு. இது சொல்ல வந்தேன்னா அப்படி அப்ப அப்படியே எடுத்து போட்டு கூடாது. பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய சமயம். பாண்டவர்களும் ஏன்னா 2 பேரும் யுத்தம்னு தீர்மானம் ஆயிடுச்சு. தூதெல்லாம் நடந்து ஒண்ணும் பிரயோஜனமா ஆகல. பிரயோஜனம் ஆகாத யுத்தம்னு தீர்மானம் ஆயிடுச்சு. யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்துல உத்தம புருஷனான பகவான் என்ன பண்ணா, சகல ஜகத்துக்கும் ஈஸ்வரனான பகவான் உலகத்துக்கெல்லாம் உபகாரம் பண்ண வேண்டி என்ன அந்த நினைவோடு இருக்கக்கூடிய பகவான், அதான் என்னன்னா இதெல்லாம் சேர்க்கிறார். பகவானுக்கு உண்டான விசேஷம் சேர்க்கிறார். உத்தம புருஷனான பகவான், சகல ஜகத்துக்கும் ஈஸ்வரனான பகவான், உலோகத்து உஜ்ஜீவனத்துக்காக உபகாரம் பண்ண வேண்டிய பகவான் என்கிற நினைவோடு, அதாவது பகவான் என்றார். அப்படின்னா பகவான் என்ன சுவாமி 6 குணங்கள் சென்னாம் பகவான் இருக்கிற ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். பகவத் சப்தத்துக்கு இதான் அர்த்தம். இப்ப நம்ம யாரையும் பகவான் சொல்ற மூணும் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியதான். இதன் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு போட்டுக்கல.
அப்பெல்லாம் மத்தவெல்லாம் நாரத பகவான், வால்மீகி பகவான், வியாச பகவான் போடுறோம். இன்னைக்கு சில பேர் வர போட்டுக்கிறார். அவெல்லாம் இந்த 6 குணங்களை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கணும். இருக்கா ஐடியான்னு ஒண்ணு கூட இருக்கு. அப்ப நாரத பகவான் மட்டும் நீங்க சொல்லாம சுவாமினா ஏதோ 1 2 இருக்கணும், அதை சொல்லிக்கலாம். அந்த 1 2 கூட இன்னைக்கு இருக்கிறாள்கிட்ட இல்லையே, இதுவும் சொல்லுவேன்னா. அப்ப நான் பகவான்ங்கிற சப்தம்னா ரசோக்தியா போட்டுக்கிறார். நம்ம புரியத்துக்காக சொல்றேன். எம்பிபிஎஸ் படிச்சோம்னா டாக்டர், உடனே டாக்டர்னு போட்டுக்குவா. இல்ல எம்டி படிச்சா டாக்டர்னு போட்டுக்கிறா. சில பேர் அந்த படிப்பே இருக்காது, என்ன போட்டுக்குவா, மருத்துவர் டாக்டர் அப்படின்னு போட்டுக்கிறானோ. அது எனக்கு படிக்கவே இல்லையே சுவாமி. என்னன்னா கௌரவம், கௌரவத்தால போட்டுக்கிறா. அந்த கௌரவம் அதை கொடுக்கணும். நல்ல பெரியவரா இருக்கார், நிறைய லோக ஜீவனத்துக்கா, அது ஜீவன் லோக ஜீவனத்துக்கா நிறைய பண்ணியிருக்கார் அப்படின்னு நினைச்சுன்னு இப்ப வேண்ட கொடுத்தாருன்னு அது வேற விஷயம். அப்படின்னு நினைச்சுட்டு அவளுக்கு டாக்டர்னு ஒரு பட்டம் கொடுக்குறா இல்லையா, அப்பனா அது கௌரவ பட்டம். அவர் ஒன்றும் மருத்துவர் கிடையாது. அவர்னா ஊசி போடுவாரா இல்ல மருந்து கொடுப்பாரா, உடம்புக்கு ஏதாவது சரியில்லை உடனே ஸ்டெத்தாஸ்கோப் வச்சுன்னு பார்க்க போறாரோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு கௌரவம். அதே போல இங்க பகவான்ங்கிற சப்தம் ஒரு கௌரவம். வால்மீகி பகவான், வியாச பகவான், நாரத பகவான் தெரியுங்க. அது ஆனா பகவத் சப்தத்துக்கு ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி சேதப்படுத்தவன். அப்படிப்பட்ட பகவான் கீதையை கொடுத்தான். கீதையை கொடுத்தான் அப்படின்னா அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டளிப்ப. அன்று என்னைக்கு அந்த யுத்தரங்கத்திலே யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணா, கீதையை கொடுத்தான். அப்படி யார் கொடுத்தார்? கண்ணன் பெருமான். அவன் தான் புருஷோத்தமன். அப்ப புருஷோத்தமன்னா எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன். அவர் தான் என்ன பண்ணார், அந்த மேம்பட்டவன் சொல்லியாச்சுன்னா வார்த்தையில தப்பு இருக்காதுன்னு அர்த்தம். என்னைக்குமே சுவாமி அவர் சொன்னார சரியாத்தான் இருக்கும், நான் நம்புறேன். அப்பனா ஆப்த வாக்கியம் அர்த்தம். அதே போல மிகவும் மேம்பட்டவன் சொன்னா அப்ப அந்த வார்த்தையில தப்பு இருக்காதுன்னு அர்த்தம். மேற்கொண்டு சர்வேஸ்வரனா இருக்கான்னு சொன்னாலே, ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே என்ன இல்ல அவர் சொன்னதை கேட்டுதான் அர்த்தம். சர்வேஸ்வரனா ஈஸ்வரனா இருக்கான்னா அவர் சொன்னதை கேட்கணும். அதுக்கு மேற்கொண்டு புருஷோத்தமன் சொல்லியாச்சுன்னா நம்ம சிறந்த வார்த்தை இருக்கும், உயர்ந்த வார்த்தையா இருக்கும், நமக்கு இது தேவையான வார்த்தையா இருக்கும் என்கிற அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக இது இத்தனை என்ன தெரியுது, இந்த ஜகத்துக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தோடு என்ன பண்ணா, ஒண்ணுமில்லாத அர்ஜுனன், அந்த அர்ஜுனன் எப்படி பண்ணா, அர்ஜுனனை மேல உட்கார வச்சுட்டு அவன் ரத்தி தான் கீழே உட்கார்ந்துட்டு சாரதியாக இருந்து கொண்டு தேர் ஓட்டுறத அத்தனை பேரும் பார்க்கும்படியான ஒரு தன்மையில இருக்கான சாமானியமா அது நாம ஒத்துப்போமா? நாம வீட்டுல வேலைக்காரி ஒருத்தி இல்ல வேற காலம் வச்சுக்கோ. அந்த வேலைக்காரனை என்ன பண்ணேன், அவர் சுவாமி நாங்க வெளில போனோம், நான் போயிட்டு வருமே அப்படின்னு சொல்லி இந்த முதலாளி சொன்னார். இல்ல நீங்க கார் எடுத்துட்டு வாங்கோ, நீங்க டிரைவரா இருக்கணும், நான் முதலாளியா பின்னாடி உட்காந்துக்கணும், நீங்க தான் எனக்கு கதவெல்லாம் திறந்து விடணும், நீங்க தான் என்ன உள்ள உட்கார வச்சணும், உள்ள உட்கார்ந்ததுக்கப்புறம் நீங்க கதவை சாச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க கூட கூட்டணும்னா உடனே ஷீட்டு கேச்சுக்கோ, போயிட்டு வா அனுப்பிச்சிடணும். அந்த காரியம் தான் கண்ணமன் பண்ணான். அந்த காரியத்தை பண்ணது யாருன்னா அவனை ரட்சியா, ஒண்ணுமில்லாத அர்ஜுனன் ரட்சியா உட்கார வச்சு சேனா தூளி தூஷரதமான திருக்குறளும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இருந்தார். சேனா தூளி தூஷரதமான திருக்குறளும் தேனிக்கு நாட்டின திருவடிகமா இருக்கக்கூடிய சாரத்திய வேஷத்தை மாம் என்று சொல்லுகிறார் தெரிவிக்கிறார். தெரியுது. இது சொல்லுவதுன்னா அந்த மாதிரி அவனை மேல உட்கார்ந்து அதை கீழே உட்கார்ந்து ஓட்டின்னு இருக்கான்னா அப்படிப்பட்ட அன்று. இப்ப அன்று ஆரண சொல், அன்று சப்தத்தை நம்ம பிரதான பார்த்துட்டு இருக்கோம். அன்று ஆரண சொன்னா அந்த அன்று என்னைக்கு சுவாமி, என்ன காலம்? தேரை ஓட்டுவதற்கு தான் சாரதியாகவும் ஒண்ணுமில்லாத அர்ஜுன ரத்தியாக உட்கார வைத்துக் கொண்டு தேரை ஓட்டினானோ அன்று. அன்று ஆரண சொல். ஆரண சொல்னா என்னது? ஏதோ கொடுத்திருக்காரு, சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யூத்சவகா மாமகா பாண்டவா சைவ கிமபூர்வத சஞ்சயகான்னு முதல் யுத்தம் ஆரஞ்ச பண்ணும்போது அப்ப ஆசையோடு இவர்கள் எல்லாம் நிற்கிறாரோனும்.
வேணுன்ட்டு அப்ப கொண்டு போய் நிக்க வச்சிருக்கான். எங்க குடும்பம் இந்த கௌரவ சேனைகள் எங்க இருக்கோ, யாரா எங்கெங்க பீஷ்மர், எங்க துரோணர், எங்க கிருப்பர், எங்க இவ துரியோதனர், அங்க கொண்டு போய் முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சிருக்கான். தேர நிக்க வச்சதான் இவருக்கு என்ன பயம் வரும். பயம் வரும்னா எதுக்கு சுவாமி? கீதையை கொடுக்கணுமா? கீதையை கொடுப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம். என்ன சுவாமி இந்த மாதிரிலாம் அர்ஜுனன் பாருங்க சுவாமி, இந்த மாதிரி யுத்தம் பண்ண மாட்டேன், யுத்தம் தப்பு தானே? தப்புதான் ஃபர்ஸ்ட் வந்து. ஆனா அதன் மூலமா தான் நம்ம கீதையே வந்திருக்கு. வந்த உடனே நேர அடுத்து வந்த உடனே முதல்ல யுத்தம் பண்றேன்னு சொன்னாங்க. யுத்தம் பண்ணியிருந்தா கீதை கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. ஆனா அர்ஜுனனை வியாக்கியமாக கொண்டு தானே கீதை கொடுத்துட்டான் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப அவளோட ஆசையோடு எல்லாம் வந்துட்டா இல்லையா? இந்த கௌரவ சேனைக்கு முன்னாடி கண்ணன் தேர கொண்டு நிறுத்தினான். நிறுத்தின உடனே பாக்குறான் அர்ஜுனன், எல்லாரையும் பாக்குறான். பார்த்துட்டு கிருஷ்ணா பாத்தியா யாரெல்லாம் நிக்கிறா பாரு, யாரெல்லாம் நிக்கிறா பாரு, நாரெல்லாம் நிக்கிறா பாரு அப்படின்னா, இவதான் சண்டைக்கு வர போறான்னு தெரியாதான்னு நன்னவே தெரியும். இவெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இவ வந்து நிக்கிறாளேன்றான். கண்ணனுக்கு புரியவே இல்லை. புதுசா ஏதோ இதாவது சண்டை வந்து துரியோதனால் கௌரவாலோட தான் சண்டை. கௌரவாலோட தான் சண்டைனா யாரு? பீஷ்மர், துரோணர், கிருப்பர், அந்த துரியோதனார் இவெல்லாம் வரப்போறாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவன் என்ன பண்ணா, யாரெல்லாம் நிக்கிறா பாரு, இவெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நமக்கு என்ன தோணுதுன்னா, வேற யாரோடையோ சண்டை போடுற மாதிரியும், அவெல்லாம் காணமே, இவெல்லாம் புதுசா வந்திருக்கா போல் இருக்கு, இந்த துரியோதனர் எல்லாம் புதுசா வந்திருக்கா போடு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் நமக்கு தோணுது. இப்ப அர்ஜுனுக்கு தெரியுமா தெரியாத? சண்டை போடணும்னு யுத்தரங்கத்துக்கு வருவதற்கு முன்னாடி இவதான் தூண்டுகோலா இருந்து, கண்ணா நீதான் சண்டை பண்ணி, அவரை சண்டை போடணும்னு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் சமாதானமா போராட்டத்துக்கு எத்தனையோ பேச்சு பார்த்தா ஒன்னும் நடக்காதபடியாலே சரி யுத்தம் தான் தீர்மானம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் தர்மபுத்திரன் முதலாக பஞ்ச பாண்டவார்கள் எல்லாம் அத்தனை பேரும் யுத்தம்னு தீர்மானம் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் யாரோட யுத்தம்னு அதுவும் தெரியுமே. பீஷ்மர், துரோணர், கிருப்பர் இவாரோட துரியோதனாதிகள் இவாரோட யுத்தம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரா நிக்கிற பாத்தீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவாரெல்லாம் நம்புற மாதிரி இருக்க இல்ல. ஏதாவது சுவாமி இந்த மாதிரி எப்படி சுவாமி நீங்க பேசுறேன்னு கேட்கலையா? அந்த மாதிரிதான் பேசிட்டான் அர்ஜுனன் அந்த மாதிரிதான் பேசிட்டான். ஒண்ணுமே தெரியாத போல துரியோதனா சண்டை போட வரான்னு தெரியாது. துரியோதனா வருவாளா? பீஷ்மர், துரோணா வருவாளா? அவாரா நினைச்சுட்டு இருக்காரு. என்ன சொல்ல பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நன்னா வாசல் வரைக்கும் வந்துட்டு இப்ப மாட்டேன்னு சொன்னதான் பெரிய தோஷம். யார்? அர்ஜுனன் பண்ண தோஷம், பெரிய தோஷம், பெரிய தப்பு. என்னன்னா அங்க ஒண்ணு என்ன பண்ணுவோம், நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு முதலியே சொல்லியிருக்கணும். யுத்தரங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். எல்லாம் தீர்மானம் பண்ணி வேலை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவாளை பார்த்ததுக்கு அப்புறம் இதோ இவ யாரை எதிர்பார்த்தாலும் அவ வராதபடியாவும், யாரும் புதுசா வந்திருக்க மாதிரிலே இருக்குது. இவ்வாறு தானே எதிர்பார்த்தேன், இவ சண்டையை வரோட போட போறோம் அப்படி இருக்க செய்தி இதான் தெரிவிக்கிறாங்க. யாரும் அதுதான் தோஷம். அப்ப கண்ணனையும் தேரோட்டியா உட்கார வச்சுட்டு வேறு பண்ணிருக்காங்க. உட்கார வச்சு ஒன்னும் தெரியாதா போல இப்பதான் புதுசா இவாளை பார்த்த உடனே ஓ எனக்கு என்ன பண்றது, இவாளா வந்துக்கூட என்ன அப்படின்னு. இதுதான் அர்ஜுனன் பண்ண பெரிய தவறு. இருந்தாலும் அந்த தவறை நல்லா பாருங்க. அந்த தவறு இருக்கு இல்லையா, தவறா சொல்லல கண்ணன். என்ன பண்ணா அதையே பச்சையாக கொண்டான். சில பேர்லாம் ஒரு தவறான வார்த்தை சொல்லுவார். உன்னுடைய நிலை இப்படி இருக்கா, உன்னை திருத்தணும், அதனால இதையே நான் ஒரு வியாஜ்யமாக கொண்டு உன்னை திருத்துறேன்னு சில பேர் பெரியவர்கள் பண்ணுவா. அதே போல பெரியோர்கள் பண்றான்னா அதுக்கு முன் உதாரணம் யாருன்னா கண்ணன் பெறணும். அர்ஜுனனுடைய 3 தோஷங்கள், அந்த 3 தோஷங்களையே பச்சையாக கொண்டு கீதா சாஸ்திரத்தை கொடுத்தான். எதை கொடுத்து பெறலாம்னு அர்ஜுனன் தான் பெரிய சாட்சி. பகவான்கிட்ட போறோம்னே, சுவாமி உனக்கு இந்த கைங்கரியம் பண்றேன், உனக்கு பழம் வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்குறேன், தேங்காய் உடைக்கிறேன், பிரசாதம் தான் நிறைய பண்றேன், உனக்கு தீர்த்தம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நன்மை பண்ணுவணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க போகணும். இல்ல நம்மகிட்ட தீமை இருந்தாலும் பகவான் நமக்கு நன்மை பண்ணுவான்றதுக்கு ஒரே சாட்சி எதுனா அர்ஜுனன் தான் காட்டு. அப்ப அர்ஜுனன் இப்ப அர்ஜுனன் என்ன பண்றான், எதிர்க்க இருக்கலாம் பார்த்துட்டு யாராவது இருக்கா பாத்தியா கண்ணா, என்னுடைய தகப்பனாருக்கு சமானமா இருந்துட்டு இருக்கா
அது மட்டும் இல்ல, இவருடைய தாத்தாலாம் இருந்துருக்கா, பீஷ்மாச்சாரிய தாத்தா தானே, இவருடைய தாத்தாக்கெல்லாம் இருந்துருக்கா. இவருடைய என்ன மாமனார்கள் எத்தனை பேர் கூட பிறந்திருக்கா, அவெல்லாம் கூடவே இருக்கா. மாமாக்கள் கூடவே இருக்கா. எத்தனை பேர் கூட பிறந்துவா, அத்தனை பேர் கூட. இத்தனை பேரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இல்லையான்னு அந்த உறவு புதுசா வந்திருக்காங்க கிடையாது. துரியோதனாவுடைய பிள்ளைகள்லாம் என் பிள்ளைகள் தானே, 2 பேரும் கசின் தானே, என் பிள்ளைகள் தானே. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளுடைய பேரன்லாம் என் பேரன் தானே. எத்தனையோ வேண்டாதோட அந்த பக்கம் நிக்கிறாளே அப்படின்னு நேரம் ஆச்சாரியெல்லாம் நின்று இருக்காளே, ஆச்சாரியம் நின்று இருக்காளே, இவளோட நான் சண்டை படணுமா? ஓ, இனி நம்மால் முடியாது, இந்த யுத்தத்தை தொடங்க முடியாதுன்னு பந்து வர்க்கத்தை எல்லாம் நல்லா பாருங்க. உபயசேனைகள், உபயசேனை 2 சேனையிலும், கௌரவ சேனை என்ன, பாண்டவ சேனை என்ன, 2 சேனையும் பந்துக்களை பார்த்து ஏ கண்ணனே, இந்த யுத்தம் வேண்டாம், இந்த யுத்தம் வேண்டாம், ஏன்னா இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம். அவளை கொன்னுட்டு நான் இனிமே போனோமா, எனக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட சுகத்தை நான் அனுபவிக்க தேவையில்லை, எனக்கு வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம். நான் பிக்ஷை எடுத்துட்டாக இருக்கிறத விட இப்படி இவாளை கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. ஏன்னா யுத்தத்தில் பிராணனை விட்டாது இத்தனை தினத்தை நான் பெறணுமா? அத்தனை பேரும் கொண்டுட்டு அவளுடைய ராஜ்யம் பொது, ஆனா அந்த ராஜ்யத்தை விட்டு நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணமா? எனக்கு இது ஆசையே இல்லை. இந்த தனம், இப்படிப்பட்ட தனம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆசை இல்லை கண்ணே, போதும், இந்த தனம் வேண்டாம், எனக்கு இவர்களை கொல்லணும் என்ற ஆசையே கிடையாது அப்படின்னு. ஏ மதுசூதா, இவாளை கொல்லணும்னு ஆசையே கிடையாதுன்னு சொன்னா. ஆனா இது எது சொல்லனா, ஒருத்தன் தன்னை கொல்லணும்னாலே கத்தியை விட்டு வரான். பிரியத்துக்காக சொல்றேன், அசைவ விஷயத்துல கண்ணன் பெருமான் இவனை யுத்தம் பண்ண வைக்கணும். கீர்த்தி என்பது ஒரு தடவையா கேட்கணும். அது எல்லாத்தையும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரசத்தை கொடுக்கறது, ஒவ்வொரு ரசம். ஆனா இந்த ரசம்லாம் எப்படின்னா, நம்முடைய பூர்வாச்சாரியர் அதுல அனுபவித்திருக்கான்னா அப்பதான் ரசம். பூர்வாச்சாரோட அனுபவம் இல்லைன்னா அது பகவானே கொடுத்திருந்தாலும் அது ஒன்றும் பெரிய ரசம் கிடையாது. அதுதான் பிரதான பாகம். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு காலக்ஷேபமாகட்டும், ஒவ்வொரு கிரந்தங்கள் ஆகட்டும், எந்த விஷயம் சம்பிரதாயம் இருக்கட்டும், நம்முடைய முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அவ ஏற்றுண்டா, அவ ஏற்றுக்கலன்னு வச்சுக்கேன், அது பகவானே கொடுத்திருந்தாலும் அது கிடையாது. இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப என்ன இருக்கும், மேலே யார் செய்வானர்கள், முன்னாடி இருக்கிறவா நம்முடைய பூர்வத்தை ஒத்துண்டாதான் நமக்கு பிரமாணம். அவ ஒத்துக்கலையா, ஆண்டாலே இதைத்தான் தெரிவிக்கிறார். நீ பண்ணிட்டு இருக்கே, என்னமா பண்ணிட்டு இருக்க, யாரு பண்ணிருக்கா, எங்க சாஸ்திரம் எங்க இருக்கு பிரமாணம் இருக்கு, பிரமாணம் காமி ஆண்டாள் அப்படின்னு கண்ணன் கேட்கறதே. என்கிட்ட என்ன கேட்கிற, என் முன்னோர்கள் பண்ணியிருக்கா, அவள்கிட்ட போய் கேட்டுப்போ. பிரமாணம் எல்லாம் கிட்ட கேட்காது. நாங்கதான் இடப்பாய், எங்களுக்கு ஆ தெரியாது, ஊ தெரியாது, இடது கை தெரியாது, வலது கை தெரியாது. என்ன கேட்டிருக்க, எங்க முன்னோர்கள் பண்ணியிருக்கா, இந்த மேல யார் செய்வன் தெரிவிக்கிறா. அதே போல இங்க கண்ணன் என்ன பண்ணா, அவனை எப்படியா யுத்தம் பண்ண வைக்கணும். யுத்தம் பண்ணி வைக்கணும்னா தர்மசாஸ்திரம் சொல்றது பாருங்க, அசிங்கமான விஷயம். ஒருத்தன் தன்னை கொல்லணுன்றத கத்தியை தூக்கிட்டு வந்தாலும் வந்து வச்சுக்கேன், கத்தியை தூக்கிட்டு வந்தாலோ, அல்லது விஷத்தை தூக்கிண்டு இவனை கொல்லன்றதுக்கு வந்தாலோ, அல்லது நெருப்பை தூக்கி கொண்டு இவனை கொல்லன்றதுக்கு வந்தாலோ, அல்லது வஞ்சகம் பண்ணி, நல்ல பாருங்க எத்தனை வார்த்தை சாஸ்திரம் சொல்றான், வஞ்சகம் பண்ணி இவனை எப்படியாவது கொல்லணும் வந்தாலோ, இந்த மாதிரி பண்ணுபவர்கள்லாம் நாம் கொல்லலாம்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அப்படி இந்த வார்த்தை சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நாள் சம்படுத்திட்டு இருக்கார் சுவாமி, என்னை அடிச்சுட்டே இருக்காரு, அவர் விஷம் கொடுக்குற அளவு கூட வந்துட்டார், இப்ப நான் கொல்லலாம் பண்ணும். நீங்க சொன்னேன் சுவாமி, கொல்லணும் தர்மசாஸ்திரம் சொல்லிக்கணும். யாராரு இருக்கும், அதாவது தன்னை கொல்லணும்னு கத்தியை தூட்டு வரவளாகட்டும், விஷத்தை கொடுத்து எப்படியாவது இவனை சாகடிக்கிற நிலை இருக்கிறவாகட்டும், நெருப்பை போட்டு இவனை கொல்லணுன்றதுக்கு இருக்கிறாகட்டும், இது எரி வச்சிடணும் அந்த மாதிரி இருக்கட்டும், அல்லது வஞ்சகம் பண்றா பாருங்க, ஒருத்தர் என்னென்ன பேசணுங்க பேசி பேசி வஞ்சனையாலே அவ பண்ணணும். அவெல்லாம் என்ன பண்ண, அவெல்லாம் தாரணமா கொள்ளலாம். தர்மசாஸ்திரம் சொல்றதுன்னா நமக்கு இந்த விஷயத்துல அடி இப்ப சொல்ற விஷயம் இதுல இல்ல, வேற சாஸ்திரத்துல இருக்கு. இப்ப கொல்லாமா கூடாது, நான் பக்கத்து வீட்டுக்காரர் கொல்லாம நாம பண்ண முடியாது.
நாம பிரபன்னால பண்ண முடியும். அப்ப என்ன சுவாமி பிரார்த்திக்கலாம் அவர்கிட்ட, இல்ல நம்ம விலகி இருக்கலாம். நாமே அந்த காரியம் பண்ண முடியுமானா அது நமக்கு தகாது. அந்த நிட்டை இருக்கிறவா அதை பண்ணலாம். அதான் சொன்னேன். அந்த நிலையில இஷ்டையை தாண்டி வந்துட்டோம். அப்ப அவன் அடிக்கடிக்க குனிஞ்சிட்டு அப்படியே வாங்கிட்டே இருக்குன்னு சொல்றேன். அதை சொல்லலையே, அங்கிருந்து விலகிடுன்றேன். அங்கிருந்து விலகி போயிடலாம். அவன் பண்றானேன்றதை நம்ம திரும்பி பண்ண முடியாது. அப்ப இங்க தர்மசாஸ்திரம் இருக்கா, சாமானிய மக்களுக்கு விசேஷ தர்மத்துல நம்ம இருக்கோம். ரொம்ப முக்கியம் இந்த தர்மசாஸ்திரம்ன்றது. அப்படி இதே ஒரு 10-15 காலட்சேபம் சொல்லணும். என்ன விசேஷ தர்மம் என்ன, சாமானிய தர்மம் என்ன? கன்னிச்சிருக்காங்களே பார்த்திருக்கோம். ராமன் சாமானிய தர்மத்தை அனுஷ்டித்தான். யாரு? ராமன். அதே இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் விசேஷ தர்மத்தை அனுஷ்டித்தான் பார்த்திருக்கோம். விசேஷ தர்மத்தை அனுஷ்டிக்கும் போது சாமானிய தர்மம் குறுக்க வந்தா அதை பண்ணலேனாலும் தரவு கிடையாது. ஆனா அது நிஜமா விசேஷ தர்மமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல இங்க கொல்லலாம் சொல்லியிருக்கு இல்லையா? இப்ப என்ன சொல்றான் இப்ப கண்ணன் எம்பெருமான், அர்ஜுனா, இந்த மாதிரி தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு, நீ கொல்லலாமேன்னு நீ ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல, அவர்கள்லாம் ஆயத்தாக்கள் அப்படின்னு. ஆயத்தாட்சன்னா என்னன்னா, ஆயத்தாயிகள்னா ஆயத்தானா நான் கொல்வதாக இல்லை அப்படின்னா கண்ணன் சொன்னது ஆயத்தான்னா அதுக்கு என்னது அர்த்தம்? இப்ப சொன்னேனே, என்ன சொன்னேன்? கொல்ல வந்தவா, நெருப்பி வச்சு கொல்ல வந்தா, வஞ்சனையால கொல்ல வந்தா, விஷத்தை கொடுத்து கொல்ல வந்தார்கள் இவர்கள் ஆயத்தாட்சிகள். அப்படி ஆயத்தாயிக்கள், அப்படிப்பட்ட ஆயத்தாயிக்களா இருந்தாலும் கொல்லலாம்னு கண்ணன் சொல்ல. இப்ப அர்ஜுனன் என்ன சொல்றேன்னா, ஆயத்தாயக்களாக இருந்தா கூட நான் கொல்ல மாட்டேன்ட்டேன். ஏன்னா கண்ணன் முதல்ல சொல்லி பார்த்தான், உனக்கு எவ்வளவு தூரம் பண்ணியிருக்கா, உன்னுடைய பத்தினியாக இருக்கிற திரௌபதிய எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினா, அது மட்டும் இல்ல, உனக்கு அரக்குமாரிகள் உங்களை விட்டு உன்னை கொல்ல பார்த்தா, நெருப்பால கொல்ல பார்த்தா, எத்தனை வஞ்சனை பண்ணினா, கபடமாக எப்படி தூரம் காயெல்லாம் உருட்டினா, இத்தனையும் பண்ணியிருக்காளே, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேனா அவனா அததாயி, ஆயத்தாச்சி அததாயி, அததாயியாக இருந்தாலும் நான் கொள்வதா இல்லைங்க. அததாயியாக இருந்தாலும் நான் கொள்வதா இல்லை. ஆயத்தாச்சி அதத்தை ஆல்மோஸ்ட் சேம் தான் நினைக்கிறேன். அததாயா இருந்தாலும் நான் கொள்வதா என்ன சொல்றதா இல்லைன்னு. நீ மதுவை கொன்னையே தவிர மதுசூதரனேன்னு ஒரு சப்தம் போட்டுக்காரு. மதுசூதரனே, மதுசூதரனே, அவ அததாயிகா இருந்தா கூட நான் கொல்ல மாட்டேன்னு மதுசூதரன். மதுசூதன சப்தத்தை அங்க வச்சிருக்கான்னா, சாந்திவினையை கொன்றவனேன்னு சொல்லல. இந்த சாந்திவினை யாரு? ஆச்சாரியன். கண்ணனம்பெருமானுக்கு சாந்திவினை ஆச்சாரியன். உடனே தாத்பரிய சந்திரிகைன்னு ஆச்சரியமான கிரந்தம் வேதாந்த விசாரிக்கிறார். நீ மட்டும் மதுசூதனா எங்க பெயரை வச்சுட்டு சாந்தி வினிசூத்தனான்னு பெயர் வச்சுக்கலையே. என்ன பாருங்க, நீ சாந்தி வினிசூத்தனான்னு அர்த்தம், சாந்தி வினிய கொன்றாயின்னு அர்த்தம். அப்ப ஆச்சாரனை கொன்ன அந்த தோஷம் ஊட்டி இருக்குன்னு அர்த்தம். நீ கொன்னிருக்கியா? கொல்லலையோ? யார கொன்ன? மதுசூதரனை தானே கொன்னின. அதனால உனக்கு மது கைடவர்கள் கொன்னையணும், அதனால உனக்கு மதுசூதன் பேர் இல்லையா? அதே போல அந்த மாதிரி மது கைடவர்களை கொண்டுட்டு மதுசூதன் பேர் வச்சுட்டு இருக்க. ஆனா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பீஷ்மரை கொல்லுன்னு சொல்ற, துரோணரை கொல்லுன்னு சொல்ற, கிருபரஸ் கொல்லுன்னு சொல்ற. அப்பனா பீஷ்ம சூதனா, துரோண சூதனா, கிருபா சூதனா அந்த பேரை என்ன வச்சுட்டு சொல்றியான்னு புரியுதா? ஏன்னா மது கைடவர்களை கொண்டபடியால மதுசூதனன்னு பேரு. ஆனா நீ சாந்தி வினிமுனிய கொன்னையா? கொள்ளலையே. அவளுக்கு புள்ளைய கிடைக்கிறேன்னு பிள்ளைய தேடி கொடுத்தியனும். இப்ப நீ பண்ணாத ஒரு காரியத்தை என்னமோ தர்மசாஸ்திரம் சொல்றது என்ன பண்ண சொல்றியே? அப்ப நான் பண்ண என்னதுமாகும்? பீஷ்மசூதனான்னு என் பேரு கிடைக்கும், தேவையா? துரோணசூதனான்னு பேரு கிடைக்கும். உனக்கு மதுசூதனா பேரு நன்னதான் இருக்கு. அதே போல மது கைடுவர்கள் நான் கொண்டா எனக்கு தேவையில்லை. பீஷ்மசூதனா துரோணசூதனா நீ மட்டும் மதுசூதனா பேர் வச்சுக்கலாம், என்ன மட்டும் ஆச்சாரிய சூதனா அப்படின்னு பேர் வச்சு சொல்றாரு. அதைத்தான் என்னன்னா, அதனால்தான் நான் சண்டை போட மாட்டேன். பாண்டவர்கள் எப்போது சேர்ந்து என்னை பிரதிநிதியாக சொல்ல போற, இனி எதிரியோடு யுத்தம் இல்லை, நான் சண்டை போட மாட்டேன். ஏன்னா
பந்துக்கள் எதிர்க்க இருக்கிற அத்தனை பேர் பந்துக்கள். அந்த பந்துக்கள் உள்ள பார்த்தோன்னா என்ன மாட்டேன். அர்ஜுனன் சண்டை போடாததுக்கு என்ன காரணம்? பந்துக்குடைய ஸ்நேகம், அவளோட ஒரு நட்பு பாராட்டணும். அதைத்தான் அர்ஜுனுடைய கண்ணை மறைச்சு விட்டு மறைச்சபடியார் என்ன பண்ணா? தர்மத்திலே அதர்ம புத்தி பண்ணினான். தர்மத்திலே அதர்மம், எது தர்மமோ அதை அதர்மமாக பண்ணினான், எது அதர்மமோ அதை தர்மமாக பண்ணினான். புரியாதா? தர்மத்திலே அதர்ம புத்தி பண்ணினான் இல்லையா? அப்படி இருக்க செய்து அப்ப இந்த அதர்ம புத்தி பண்ணி ராஜ்யத்தை பறிக்க வந்தவனை கொல்ல வேண்டியது தர்மம். ஏன்னா இவாளுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதுக்கு வரலையணும், அப்ப கொல்ல வேண்டிய தர்மம் தானே. ஆனா அதுல என்ன பண்ண? அதர்ம புத்தியை பண்ணினானோ அவனை சுவாமி இந்த மாதிரி சொல்லாமா சுவாமி? விட்டு நீங்க சொன்னேன் பிரபன்னம் பண்ணக்கூடாது. அர்ஜுனன் பிரபன்னம் இல்லையா? அர்ஜுனன் சத்திரியன். எந்த நிலையில ஒவ்வொரு காலக்ஷேபம் நடக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். குதர்க்கமா பேசுறதுக்காக சிலதெல்லாம் பேசலாம், அந்த மாதிரி பேச முடியாது. ஏன்னா அதிகாரிகள், காலக்ஷேப அதிகாரிகளோ கிரந்தங்களோ உருவாச்சல் எழுதி வச்சுக்கான்னா எந்தெந்த சன்னிவேசத்துல யாருக்கு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். யாருக்கு பண்ணிருக்க? சேனையாகம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சேனையாகம் என்ன தெரியுமா? எதிரிகளை அழைக்கிறவன்னா அந்த யாகம் பண்ண எதிரி போயிடுவான். இப்ப ராமானுஜருக்கு மத ரீதியா எத்தனை எதிரிகள் இருந்தாலும் ஒண்ணுமில்லை. யாதவ பிராகத்தில் எதிரியா தானே இருந்தாரு. யாதவ பிராகத்தில் ராமானுஜரை கொல்ல வந்துடணும். உடனே ராமானுஜர் என்ன பண்ணிக்கணும்? ஓ, யாதவ பிரகாச கொல்ல வர்றேன், நான் சேனையாகம் பண்றேன், யாதவ பிரகாசரை கொல்லறேன். இல்ல. அப்ப அந்த நிலை வேறு. இது சொல்ல வந்தாங்க. அதே போலதான் இங்க. ஆக இங்க அப்படிப்பட்ட ராஜ்யத்தை பறிக்க வந்து கொல்ல வேண்டியதுதான் தர்மம். அந்த தர்மம் பண்ணாம அதர்ம புத்தி பண்ணானோ அவனை கொன்னால் தவறுன்னு நினைச்சிட்டு அதர்ம புத்தி பண்ணானையா? அப்படி ஆக அன்று யுத்தத்திலிருந்து கை வாங்கினானோ, கை வாங்கினான். கையில் இருக்கக்கூடிய அம்பன்ன வில்லன்ன கீழே விழுந்து சோகத்தோடு உட்கார்ந்தானோ. அப்ப இவனுக்கு இனிமே என்ன பண்றது? அது அன்று அன்று சொன்ன அன்று ஆறுன சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப. அன்றுனா இன்னைக்கு யுத்தத்திலிருந்து கை வாங்கி வில்லையும் சாபத்தையும் கீழே போட்டு உட்கார்ந்துட்டானோ. உட்கார்ந்த அன்று இது ஒரு நிறுத்தம். ரெண்டாவது உடனே என்ன பண்ணணும்? அவனுக்கு உபதேசம் பண்ணணும். என்ன உபதேசம் பண்ணணும்? அவனுக்கு வேத வாக்கியங்களை என்ன சொல்லணும்? இதெல்லாம் சொல்லியிருக்கு, நீ யுத்தம் பண்ணணும்னு அப்படின்னு அர்ஜுனனை தேர்ச்சி ஆக்கணும். அதனால என்ன அர்ஜுனன் கிட்ட பண்ணா முதல்ல ஒரு தட்டு நான் கண்ணு, ஏ அர்ஜுனா என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி பண்ணலாமா? உன்னுடைய ஸ்திதிக்கு உன்னுடைய நிலைக்கு இது சேருமா? எப்படிப்பட்ட நீ வீரன்? நீ அப்படிப்பட்ட வீரனா இருக்க செய்து இப்படி கோழையை போல வந்துட்டு இருக்கிய, இது சேருமா? சேராது. ரெண்டாவது, நீ இந்த மாதிரி பேசினீன்னா பெரியோர்கள் கை கொள்ளுவாருன்னா கை கொள்ள மாட்டா. பெரியோர்கள் உன்னை கை கொள்ள மாட்டா. அது மட்டுமல்ல, நீ சொல்ல வந்ததெல்லாம் நீ என்னென்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா உனக்கு கொடுக்கவே கொடுக்காது. உனக்கு சிந்தனையும் பெற்றுக் கொடுக்காது, உனக்கு சித்தியும் பெற்றுக் கொடுக்காது. இதெல்லாம் உனக்கு வேண்டாமா? நீ இந்த நிலையை விட்டுட்டு உன்னோடு இது சேராத அர்ஜுனா. உனக்கு தவிர்த்தது எது? நீ சத்திரியன். நீ சத்திரியன். நீ சத்திரியன் ஆனபடியாலே பராக்கிரமத்தை காட்டணும். காண்டீபத்தை கையில பிடிச்சு என்ன பண்ணும்? அதன் மூலமா ஜெயிக்கணும். அதுதான் உனக்கு தேவையானது, அதுதான் உன்னுடைய நிலைக்கு தகுந்தது என்று எந்தெந்த வேதாந்த வாக்கியங்கள் உண்டோ அந்தந்த வேதாந்த வாக்கியம் சொல்லணுமோனோ. அதைத்தான் கீதையில் சொன்ன அர்த்தங்களா வேதத்தில் இருக்கும் அர்த்தங்கள் தான் நான் சொல்லிடுறேன் அர்ஜுனான்னு சொல்லியிருக்காங்க. அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன்பது. இதை நீ அப்படியே மாத்த போறாரு. ஆச்சரியமான வியாக்கியானம் திருலோகந்தியர். இன்னைக்கு முடியாது, நாளைக்கு குறிச்சியா பார்த்துடும். கடல் கொண்ட ஒன்பது அண்டாரண சொல் கடல் கொண்ட ஒன்பது கண்டல் இருக்கு இல்லையா? அப்ப வேதத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வேதாந்த வாக்கியங்களை எடுத்து எல்லாத்தையும் கீத ரூபமா கொடுத்துட்டு இதத்தான் வேதத்துல இருக்க அர்ஜுனா, அந்த வேதத்துல இருக்கிறதா நான் உனக்கு சொன்னேன்னு. ஆனா கூடவே ஒண்ணு சேர்த்திருக்காரு. வேதத்துல முக்குணத்தை விட சொல்லியிருக்கு. ரஜோகுணம் என்ன, தமோ குணம் என்ன, சத்தோகுணம் என்ன, 3 பேருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உனக்கு எதவோ அதை நீ எடுத்துக்கணும். நீ எந்த நிலையில இருக்க? சத்தோகுணத்தோட நிலையில இருக்குன்னா சத்தோகுணத்துல சொன்னதுதான் எடுத்துக்கணும். ரஜோகுணத்துல ரஜோகுணம் சொல்லப்பட்டிருக்கணும். நீ எந்த நிலையில இருக்கோ அதுதான் எடுத்துக்கோ. அப்ப வேதத்தில் தான் சொன்னேன்றதுக்காக எல்லாத்தையும் நீ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா
அந்த வேதத்துக்குரிய பிரலோகஞ்சேரி ஆசிரியர் தெரியும். நான் என்ன எடுக்கிறேன்னா, வேதத்துல சொல்லப்பட்டதுன்னு சொன்னாரணும். சரி, அந்த வேதத்துல சொல்லப்பட்டது இவருக்கு கொடுத்துக்கணும். அப்ப கீதையை கொடுத்தா போல வேதத்துல இருக்கானா? வேதத்துல ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் 3 பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி கீதை கிடையாது. கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, வேதத்தில் சொல்லப்பட்டதுதான் நான் கொடுத்தேன்னா, அப்ப வேதத்துல சேனயாகம் பண்ணப்பட்டிருக்கு. பண்ணட்டுமா? என்னென்னவோ பண்ண சொல்லியிருக்கு. அதெல்லாம் பண்ணலாமா? பண்ண முடியாது. ஏன்னா அந்தந்த குணங்களுக்கு தகுந்தா போல அந்தந்த வாக்கியங்களை வேத விட்டுருக்கு. இப்ப வேதத்துல வேதாந்தம் சொல்லப்பட்டுதான் என்னன்னா, அப்ப வேதாந்தம்னா என்ன? அது பெரிய சாகரம். அது பெரிய சாகரம். அந்த சாகரத்துல அங்கங்க ஒவ்வொரு மூலையில ஒவ்வொன்னு இருக்கும். அதை எடுத்துன்னு வந்த. அப்ப அந்த சாகரத்தின் எடுக்கப்பட்டது என்ன? அதான் தெரிவிக்கிற பார்ப்போம். தமேவம் வித்வான் அமிர்த யுக பவதி. தமேவம் விசித்வா அதிருப்தமேதி. விசித்வா அதிருப்த தமேவம் வித்வா அமிர்த யுக பவதி. நான்ய பந்தாயனாய வித்யதே யஜ்ஞேன யஜ்ஞமயதம் ததி புருஷத்துந்தி. அதே போல தமேவம் விதித்வா அதிருப்தமேதி ஆனந்தம் பிரம்மனோ திவ்யஜானாத் பதம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம். இதெல்லாம் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதத்துக்கு தான் நான் உனக்கு சொன்னேன். அதுதான் என்னது? கடல் கொண்ட ஒன் பொருள். ரொம்ப நல்லா இருக்க சுவாமி லோகந்திய சுவாமி. கடல் கொண்ட ஒன் பொருள்னா என்ன சுவாமி? முதல் விஷயத்த சொல்றேன், அப்புறம் அர்த்தம் சொல்றேன். கடல் கொண்ட ஒன் பொருள்னா என்னது? தமேவம் வித்வான் அமிர்த யுக பவதி. இது ஒண்ணு. தமேவம் விதித்வா அதிருப்தமேதி. இது ஒண்ணு. ஆனந்த பிரம்மோ திவ்யஜானாது. இது ஒண்ணு. பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம். இது ஒண்ணு. அப்ப இதெல்லாம் என்னது? வேதத்தில் சொல்லப்பட்டது. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட கடல் கொண்ட ஒன் பொருள் அப்படின்றார். சரி சுவாமி, ஒன் பொருள்னா என்ன? தமேவம் வித்வான் அமிர்த யுக பவதி. தமேவம் வித்வான் அமிர்த யுக பவதினா பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான். அப்ப நானே பிரம்மமா? அப்படித்தானே? தமேவம் வித்வான் அமிர்த யுக பவதி. பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான். அப்படின்னா பிரம்மத்துக்குண்டான 8 கல்யாண குணங்கள் இவருக்கு கிடைக்கிறது. நிறைய இருக்கு. கோடிக்கணக்கான குணங்கள் பிரம்மத்துக்கு இருக்கு. ஆனா அந்த கோடிக்கணக்கான குணங்களிலே ஒரு 8 கல்யாண குணங்கள் அபகத பாப்மா, விஜரகா, விமுத்துகு, விசோகா, விசிகிஸ்தகா, அபிபாசகா, சத்தியகாமகா, சத்தியசங்கல்பகா என்று சொல்லக்கூடிய 8 விதமான கல்யாணங்கள் அது இவனுக்கு கிடைக்கிறது. அப்ப பிரம்மத்துக்கு சமமாறான அர்த்தம் என்ன? ஆனந்தத்தில் சமம் தெரியுது. அதே போல தமேவம் விஜித்வா அதிர்வித்தமேதி. அதிவிருத்தமேதினா அவனை அனைத்து இந்த சம்சார கடலில் தாண்டுகிறான். பகவானை அறிந்து அவனை நன்றா முதல் என்னது? தமேவம் வித்வான் அமிர்த யுக பவதினா அந்த பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான். அப்புறம் 8 கல்யாணங்கள் கிடைச்சது. கிடைத்த உடனே தமேவம் விதித்வா அதிர்வித்தமேத்தின்னா அப்ப அவனுக்கு அந்த பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனை அறிந்து இந்த சம்சார கடலை தாண்டுகிறான். இது 2 அர்த்தம். மூன்றாவது ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். ஆனந்தமே பிரம்மம். பிரம்மம் வேறல்ல, ஆனந்தம் வேற. ஆனந்தமே பிரம்மம். ஆனந்தமே பிரம்மம் என்ன? இவன் உணர்ந்து கொள்கிறான். ஓ, ஆனந்தம் தான் பிரம்மம். இதோட ஆனந்தம் மேல, இதுக்கு மேல ஆனந்தம் கிடையாது. ஆனந்தமே பிரம்மம் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம். விஸ்வத்துக்கு தனி, தனக்கு தானே ஈஸ்வரன் என்று அறிந்து கொள்ளான். இதெல்லாம் என்ன சொல்லிச்சு? வேதாந்தம் சொல்லிச்சு. வேதாந்தம் பிரதானமா 4 சொல்லியிருக்கு. தமேவம் வித்வான் அமிர்த பவதி, தமேவம் விதத்வா அதிர்வித்தமேதி, ஆனந்தம் பிரம்மோ திவ்யஜானாது, பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம். இதெல்லாம் சொல்லித்தணும். இதெல்லாம் சொன்ன உடனே இதெல்லாம் வேதாந்தம் சொல்லித்து. இதுதான் கடல் கொண்ட ஒன்பொருள். அடல் கொண்ட நேமியன் ஆருயன் மாதன் அண்டாரணத்துள் கடல் கொண்ட ஒன் பொருள்னார். இதெல்லாம் எங்க இருக்கு? கீதையில இருக்கு. கீதையில இருக்குன்னா வேதத்துல கீதையில அடைவே இருக்கு. ஆனா வேதத்தில் அடைவே இல்லை. என்ன சொல்ல? வேதத்தில் அடைவே இல்லை. ஏன்னா ரத்னம் 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 நிறைய இருக்கு. வேதத்துல இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலையில இருக்கு. ஒண்ணுமே இப்ப நாம நவராத்திரி சாதிக்கிறோம்.
அந்த நவராத்திரமா சாத்திக்கிறத முத்து பவளம் வைரம் வைடூரியம் பவளம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிறதா இல்லையே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல கிடைச்சு என்ன பண்றது, எல்லாத்தையும் சேர்த்து நவராத்திரம் பண்ணணுமோ, நவராத்திரம் பண்ணிட்டு இருக்கமோனோ. அதே போல எங்கெங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுக்கணும். அதே போல கீதாச்சாரம் என்ன பண்ணினான்னா பெரிய சமுத்திரம், வேதம் என்ற ஒரு பெரிய சமுத்திரம். அந்த பெரிய சமுத்திரத்துக்குள்ளே எது முத்து, எது பவரம், எது வைரம், எது வைடூரியம், எது கோமேதகம், இதெல்லாம் தெரிஞ்சு ஏன்னா முகமறிந்து கோப்பா இருக்கா பாருங்க, நவரத்துல கோர்க்கிறவாள்லாம் இருக்கா பாருங்க, அவள் நல்லா தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது, அடியனும் தெரியாது. அப்ப அந்த முகமறிந்து கோக்கிறவன் எப்படி பண்ணுவான், அதை தேய்ச்சது இதுக்கப்புறம் இது கொஞ்சம் சேர்க்கிறாருனோ. அந்த மாதிரி சாஸ்திரத்தை எல்லாருக்கும் சொல்லியிருக்கு. தமோகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, சத்துவகுணம் என்ன, 3 பேரையும் சொல்லியிருக்கு. ஆனா அந்த சாஸ்திரத்தின் முகமறிந்து கோக்கக்கூடிய நிலை இருக்கணும். கருணுக்கு தெரியுமே, கீதாச்சாரன் அடியன் படிக்கிற சாஸ்திர முகேன உபதேசித்து ரட்சித்து அருளினான். அதான் இது என்ன தெரிவிக்கிறார், கடல் கொண்ட ஒன்பொருள். அப்ப கடல் கொண்ட ஒரு பொருள்னா கடல் என்று சொல்லக்கூடிய பெரிய சாகரம் என்று சொல்றது வேதாந்தம். அந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒன்பொருள் எது, 4 விஷயங்கள். தமேவம் வித்வான் அமிர்த பவதி, தமேவம் விதித்வா அதிருக்தமேதி, ஆனந்த பிரம்மோ ஜிவ்ய ஜானாது, பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம். இந்த 4ஐயும் கொடுத்தான். அப்புறம் இது போல இது கீதாச்சாரன் முகமந்து கோக்குறாரனோ அது மாதிரி கோர்த்தான். இதுதான் நெறியுள்ளி உரைத்த கணக்கர் நிலத்தனன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். நெறியுள்ளி உரைத்த கணக்கர் நிலத்தனன், அதெல்லாம் தெரிஞ்சு முகமறிந்து கோர்க்கிறாரை போல கோர்த்தான். மாயன் அன்றோதிய வாக்கு ஒன்றம் இல்லாதார் தெரிவிக்கிறார் ஆழ்வார் தெரிவிக்கிறார். மாயன் அன்றோதிய வாக்கு தெரிவிக்கிறார் இல்லையா. ஆக நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறஞான திருமூர்த்தி, இது நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறஞான திருமூர்த்தி. அதே போல ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டறிப்ப, ஆரணச்சொல் கடல் கொண்ட நேமியன் ஆருயர் நாதன் அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டறிப்ப. சரி சுவாமி, எது ஒன்பொருள்? பொருள் ஒன்பொருள் 2 விதமா பிரிக்கிறார். எது ஒன்பொருள்னா ஆனந்தம் பிரம்மம். ஆனந்தம் பிரம்மம், யார் ஆனந்தமே பிரம்மம் என்று யார் அறிகிறானோ அப்படிப்பட்ட மோட்சத்தை அடைகிறான் என்று, அப்படிப்பட்டவன் சம்சாரத்தை கடக்கிறான். ஆனந்தம் பிரம்மோ ஜிவ்யஜானாத் இருக்கிறையா, ஆனந்தமே பிரம்மம் அப்படின்னு யார் அறிகிறானோ அப்படிப்பட்டவன் சம்சாரத்தை கடக்கான், மோட்சத்தை அடைகிறான். அப்ப இதெல்லாம் ஒன்பொருள். அப்ப ஒன்பொருள் எல்லாம் அடைவே கண்ணன் பெருமான் கீதை முகத்தாலே சொல்லி கொடுத்தான். யாருக்கு? அர்ஜுனுக்கு. அடல் கொண்டனி, இனிமேதான் கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். அடல் கொண்ட நேமியன் ஆரியன் நாதன் அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டு அழிப்ப கொடுத்துட்டான். எங்க இருக்கு? அங்க சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே வேத சமுத்திரம், வேதாந்த சமுத்திரம். அந்த வேதாந்த சமுத்திரத்திலே இந்த 5 வாக்கியங்கள் எடுத்து எங்கெங்கயோ இருக்கு. அதெல்லாம் எடுத்தேன்னா அதெல்லாம் சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் கண்ணன் பெருமாறு இருக்கணும். அந்த சாமர்த்தியத்தை சேர்த்து கடல் கொண்ட ஒன்பொருளாக அர்ஜுனனுக்கு கொடுத்தான். இது முதல் அர்த்தம். முதல் அர்த்தம் ஒண்ணு இந்த தர்ம முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் அன்றிக்கே அப்படின்னு எடுத்துவார். அன்றைக்கேன ஏதோ வம்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப நல்ல விஷயம்தான், தீய விஷயம்தான். அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன்றரில் கண்பளிக்க சமுத்திர மத்தியிலே மறைந்து கிடக்கிற தலைப்பட்டு கிடக்கிற மகா ரத்னங்களை எடுத்து கொண்டு வந்து உபகரிப்பாரை போலே கடல் போல கம்பீரமாக இருந்துள்ள வேதாந்தங்களிலே தாவான் சர்வே சபேஷு தேசு பிரம்மண ஸ்விஜானகா என்னும்படியாய் ரஜஸ்தமமாய் என்றும் சொல்கிறபடியே விலட்சணார்த்தங்களை தங்களை அடைவே கடாட்சித்து கீதா சாஸ்திர முகேன உபசேதி அப்படின்ன. ரெண்டாவதுன்னா அன்றிக்கேன அன்று. அன்றுனா கார்பண்ய தோஷா பகதஸ்வாவா பெரிய எடுத்துக்கார். ரச்சாமி யுக்தாபம் தோற்றுவா எச்சேயஸ்தாம் சூஜதம்னே சிஷ்யஸ்தே தேகமாம் சாதிமாம் பிரபன்னம் என்று அர்ஜுனன் உபசக்தி பண்ணினவாறே அவனுக்கு மோட்சோபாயமாக கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் பக்தி யோகத்தையும் அவதார ரகசியத்தையும் புருஷோத்தம் வீட்டை தொடக்கமானவற்றையும் உபதேசிக்க அவையெல்லாம் துஷகங்கள் என்றும்
சப்பிரமாதங்கள் என்றும் விளம்ப பரப்பிரதங்கள் என்றும் சொப்பிரூதிகள் என்றும் நினைத்து அர்ஜுனன் சோகாவிட்டனான அன்று. இப்ப அன்றுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றார். இப்ப முதல் அன்று இது இவன் அப்படியே ரெண்டு சேனை உபயோ 2 சேனைகளை பார்த்தரணும். பார்த்தவொடனே சோகம் வந்துடுது. அன்று முதல் அன்று. இப்ப மாத்துறாரு அன்றிக்கே. அன்றிக்கேன்னா என்ன? இப்ப மாத்துறாரு. என்ன மாத்துறாருன்னா கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப என்ன சொல்லியிருக்கணும். அப்ப அந்த அர்த்தத்தை எல்லாம் இப்ப சொல்றது இல்லை. அப்ப முதல்ல போன அர்த்தம் சுவாமி அந்த அர்த்தத்தை காரணம் வேறுபடும். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். வேறுபாட்டு. அதாவது இப்ப அன்று சப்தத்துக்கு அர்த்தம் மாத்துறாரு. ஏற்கனவே இது நல்லா புரிஞ்சுட்டுதானா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றேன். ஏற்கனவே இருந்த அன்று சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் என்னது? கீதாச்சாரியன் தேர்தட்டில இருக்க உபய சேனை 2 சேனைகள் இருந்தனும். அந்த சேனையின் மத்தியிலே இவர்களோடு சண்டை போட மாட்டேன்னு அர்ஜுனன் சொன்னானோ அதுதான் அன்று. நான் சண்டை போட மாட்டேன்னு ஒரு சோகாவித்தன உட்கார்ந்துட்டானோ அன்று. இது முதல் அன்று. அது அர்த்தம். இப்ப சொல்றது கீதா சாஸ்திரம் முழுவதும் என்னங்க அந்த அளவுக்கு பார்த்தார். கீதா சாஸ்திரம் முடியும் அளவுக்கு வந்துட்டார். கீதையை ஆரம்பிக்கிற முதல் அன்று சப்தத்துக்கு 3 சொல்ல போறார். அதை முதலே ஜாகிரதைப்படுத்துறேன். அன்று சப்தத்துக்கு 3 அர்த்தம் சொல்ல போறார். ஆமா அவ்வளவு அர்த்தம் இருக்கா? ஏன்னா அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்பனா ஆரணச்சொல்னா எது? கடல் கொண்ட பொருள்னா எது? கடல் கொண்ட ஒன்பொருள்னா எது? அன்றுன்னா எந்த அன்று? யுத்தத்துக்கு முன்னாடியா? யுத்தம் முடிஞ்ச யுத்தத்திலே கீதை சொன்னதுக்கு அப்புறமா இல்ல பின்னாடியா? இந்த 3 எடுக்கிறார். இப்ப முதல்ல நம்ம பார்த்தது யுத்தத்துக்கு முன்னாடி. முதல்ல தேரை கொண்டு வந்து நிறுத்தின உடனே துணிவோ மாட்டேன், என்னால முடியாது, இவாளை கொண்டுட்டு நான் யுத்தம் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொன்னானோ இது முதல் அன்று. 2வது அன்று கீதா சாஸ்திரம் முடிய போறது. அதாவது கீதை ஆரம்பத்துக்கு முன்னாடி அன்று என்று கீழே சொன்னது. இப்ப சொல்றது 18வது அத்தியாயம் 65வது ஸ்லோகம் ஆயிடுச்சு. 18வது அத்தியாயம் கொஞ்சம் நல்லா கேளுங்க. எக்ஸலண்டா இருக்கும். என்னன்னா நம்ம பூர்வாச்சாரம் என்னமா எழுதியிருக்கா பாருங்க. 18வது அத்தியாயத்துக்கு 65வது ஸ்லோகம் ஆயிடுச்சு. இப்ப அந்த சமயத்தை அன்றுன்னு சொல்றாங்க. அந்த சமயத்தை அன்று. ஏன்னா அப்போ ஒரு சோகம் வந்து விட்டு அர்ஜுனனுக்கு 3 ஸ்லோகம் கீதையில. இப்ப இந்த ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் யுத்தம் பண்ண மாட்டேன்னு. 2வது ஸ்லோகம் என்ன எந்த கோஷ்டில சேர்த்திருக்க? தீயவர்கள் கோஷ்டில சேர்த்திருக்கியா? நல்லவர்கள் கோஷ்டில சேர்த்திருக்கியா? இவாள்லாம் ராட்சசா, இவாள்லாம் தேவதாகள் அப்படின்னு கிடையாது. எந்த கோஷ்டில சேர்த்த அப்படின்றது அது 2வது ஸ்லோகம். இப்ப 3வது ஸ்லோகம் தான் பெரிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அர்ஜுனுக்கு வந்துட்டணும். இப்ப அர்ஜுனுக்கு இந்த ஸ்லோகத்தை பத்தி மேல சொல்ல போறாரு. ஏற்கனவே சொன்னது ஒண்ணுமில்லாத ஸ்லோகம், ஒண்ணுமே அந்த ஸ்லோகம். அப்ப இப்ப வந்துதான் மகா ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அப்ப முதல்ல அர்ஜுன மாட்டேன்னு சொன்னானோ, மாட்டேன், எனக்கு வேண்டாம், நான் யுத்தம் பண்ண மாட்டேன், இவ்வாறு கொண்டுட்டு தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நமக்கு தோணும். நல்ல விஷயம் தானே சுவாமி, நல்ல விஷயம் தானேன்னா இப்ப புரியத்துக்கா சொல்றேன். காவலாளி பிடிச்சும் போயிட்டார், திருடினார், பிடிச்சுன்னு போயிட்டார். ஏண்டா திருடி அடிக்கிறார். ஒருத்தர் வந்தார், ஏன் சுவாமி அடிக்கிறார்? ஏதோ திருடினா புத்திமதி சொல்லிட்டு அடிச்சிடலாமே, அவனுக்கு அடிக்கணுமான்னா அடிக்கலன்னு தெரிஞ்சு மாட்டான். இது அவளுடைய கர்த்தவியம், அந்த காவலுடைய கர்த்தவியம். அதே போல இங்க என்ன பண்ணா, இவ்வளவு தூரம் இவ அநியாயம் பண்ணிட்டு இவாளை கொள்றதுக்கா வந்துட்டு இப்ப மாட்டேன்னு சொல்லிட்டானோ, என்னன்னோ சொல்லி பார்த்தா நீ கேட்கறதா தெரியல. அர்ஜுனன் இப்ப என்ன பண்ணா, சரி ஏதாவது ஒரு நல்லது சொல்லு, கேட்டுக்கிறேன், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, நீ சொல்றது பார்த்தா யுத்தம் பண்ணணும்னு தோன்றது, என்னுடைய மனசும் அது ஒத்துக்கு வரல, யுத்தத்துக்கு வேண்டாம், இவாளெல்லாம் கொண்டுட்டு நான் யுத்தம் பண்ணணுமா, எனக்கு மனசு ஒத்து வரல, அதனால ஏதாவது ஒரு நல்லது சொன்னேன் அப்படின்னு இந்த வார்த்தையை தான் அர்ஜுனன் சொல்லியிருக்கான். சொன்ன உடனே சில பேர்லாம் உபன்யாசம்னு போட்டுவா, சுவாமி 1/2 மணி நேரம் உபன்யாசம் நீங்க பண்ணலாம்னு ஒண்ணு இந்த விஷயத்த சொல்லுங்க, கிட்டு 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 சத்திய சொல்லுவா. 35 நிமிஷம் ஆச்சு, 40 நிமிஷம் ஆச்சு, சுவாமி அடுத்தவர் பேசணும், மணி அடிச்சுக்குவா. நாடகத்தெல்லாம் பாக்குற பொண்ணும் மணி அடிச்சுக்குவா, சுவாமி 3 நேரம் ஆயிடுத்து, அடுத்தவர் பேசணும், பேசிட்டே இருப்பேன். அது முதல்ல பண்ணது யாருன்னா கண்ணன் தான்.
நல்லது சொன்னு ஒரு வார்த்தையை கேட்டான். தெரிஞ்ச நல்லதெல்லாம் சொல்லிட்டான். ஒரே வார்த்தை தான் கேட்டான் அர்ஜுனன். எனக்கு ஏதாவது நல்லது பண்ண, ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், நல்லது சொல்லுன்னா தெரிஞ்ச நல்லதெல்லாம் சொன்னான். இதுதான் வியாக்கியானத்தை விசாரிக்கிறார். ஒண்ணு சொல்லுன்னு தானே கேட்டான் அர்ஜுனன். நல்லது தானே கேட்டுக்கான். நல்லதுன்னா நீ என்ன பண்ணிக்கணும், நான் சொல்றேன் நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமானோ. அதை இல்லாம இவரை யார் 700 ஸ்லோகம் கொடுக்க சொல்லு, இவரை யார் 700 ஸ்லோகம் கொடுத்தன தெரிஞ்ச நல்லதெல்லாம் சொன்னார். ஆக அர்ஜுனன் மோட்சம் போவதற்குண்டான வழியாக இருக்கக்கூடிய என்னென்ன கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இதெல்லாம் பூர்த்தியா உபதேசிக்கிறான். பிரபக்தி அதுல கிடையாது. கொஞ்சம் வேணா புரிஞ்சுக்கணும். இது சொன்னவெல்லாம் பிரபன்னன்னு சொல்லியிருக்கான். கண்ணனையே கொடுக்கலையா? கண்ணன் சொல்லியிருக்கான், பக்தியா பரமயாயாப்பே, பக்தியாலேயோ அல்லது பிரபக்தியாலேயோ என்னை அடையலாம் சொல்லியிருக்கு. ஆனா கீதா சாஸ்திரத்துக்கு நோக்கு பக்தி பிரபக்தி அல்ல. இருக்கட்டும், இந்த விசாரம் இப்ப பண்ண வேண்டாம். இதுக்கு சொல்ல வந்தனா அப்படி இருக்கச்சே இந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் நான் உபதேசம் தான் 9 அத்தியாயம் எடுத்து. கர்ம ஜான பக்தி யோகம் 3மே 9 அத்தியாயம். அதாவது கர்மயோகம்னு எடுத்தா எங்க தெரியுமா ஆரம்பம்? 2ஆம் அத்தியாயம் என்ன 3 கீதையே ஒரு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஆச்சரியமான விஷயம் கேட்கணும் ஒரு தடவை. ஏன்னா சுவாமி எம்பெருமானார் கீதா பாஷ்யம் பண்ணியிருக்காருன்னு பெரிய விஷயம். அதுக்கு மேல சுவாமி வேதாந்த தேசிகருக்கு தாத்பரிய சந்திரிகன் ரொம்ப நாளா இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து கர்மயோகம் 2ஆம் அத்தியாயம் என்ன 3ஆம் அத்தியாயம் என்ன இதெல்லாம் ஆயிடுச்சு. ஞான யோகம் 4ஆம் அத்தியாயம் 5ஆம் அத்தியாயம் 6ஆம் அத்தியாயம் இதெல்லாம் ஆயிடுச்சு. அடுத்து பக்தி யோகம் 7ஆம் அத்தியாயம் 8ஆம் அத்தியாயம் 9ஆவது அத்தியாயம் வந்துடுத்து. அதுக்கப்புறம் என்னது அவதார ரகசியம். அவதார ரகசியம் எங்கன்னா 4ஆவது அத்தியாயத்துல 4 ஸ்லோகங்கள், 1 2 இல்ல 4 ஸ்லோகங்கள். தான் ஏன் அவதாரம் பண்றோம், அவதாரம் ஆச்சரியமான விஷயம். இந்த அவதார ரகசியம் நம்ம நல்லா தெரியும். அவதார ரகசியம் தெரிஞ்சாலே மோட்சம். அவதாரம் தெரிஞ்சிருந்தாலே மோட்சம் பண்ணலாம். என்ன அனந்தன கருத்துல வேணா சொல்றேன். அவதார ரகசியம் அந்த 4 ஸ்லோகத்துக்கு நான் அர்த்தம் என்ன பார்ப்போம். இது என்ன அப்ப அந்த அவதாரத்துக்கு 4 ஸ்லோகம் சொன்னார். அதுக்கப்புறம் புருஷோத்தம வித்யா, புருஷம் அதாவது 15ஆம் அத்தியாயத்துல எல்லாத்தையும் சொன்னா, எல்லாத்தையும் அர்ஜுனன் கேட்டுனா. கேட்டு உடனே இப்ப சோகம் பிறந்தது. என்னன்னா இவர் சொல்றதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். கண்ணன் என்னன்னு சொல்லணும் அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். பார்த்து இவர் சொல்றதெல்லாம் கர்ம யோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ நம்மால பண்ண முடியாது போல இருக்கே. ரொம்ப துஷகம்னா ரொம்ப சிரமம் இருக்கு, நம்மால பண்ண முடியாது. மேலும் இது பண்ணாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி, இப்படியா அப்படியா அப்படின்னு ஒரு மயக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு இந்த 3ஆவது அத்தியாயத்துல ஒரு குழப்பம் வந்துச்சு. அந்த குழப்பம் இருந்தது. அதுக்கப்புறம் அர்ஜுன் சொன்னதை கேட்டு குழம்பிகிட்டே இருக்கான். கண்ணா நீ சொன்னபடியா தான் நான் குழப்பறேன்ட்டான். இதெல்லாம் உடனே பயத்தை கொடுக்கறது. என்னன்னா பயத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த மாதிரி நீ கர்மாக்கள் பண்றத படத்தை கொடுக்கணும், படத்தையும் கொடுக்காது. ஏன்னா படத்தை கொடுக்கணும் என்ன பண்ணும், பிராரப்த கர்மா தெரியணும், சஞ்சித கர்மா தெரியணும். பிராரப்த கர்மா வசானே மோட்சம். ஏன்னா நாம சாமானியம் என்ன சொன்னோம், தேகாவசானே முக்தி சாதுன்னு தேவப்பா சொல்லணும். அந்த தேகாவசானி முக்தி சாது பிரபன்னனுக்கு. ஆனா பக்தி நிஷ்டனுக்கு பிராரப்த கர்மாவசானே மோட்சம் அப்படின்னு என்ன சுவாமி என்னன்றது நாளைக்கு பார்ப்போம். ஆச்சரியமா எடுத்திருக்கார். சாயங்காலம் ஆச்சரியமான கல்வி சிறுத்தாம் உண்டு. கூடவே இன்னைக்கு ஐப்பசி போராட நட்சத்திரம், சேன முதலியாருடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு. அதற்கு மேற்கொண்டு நம்ம ஏற்கனவே ஸ்ரீமதிநபூஷணம் பார்த்திருக்கோம். அதுல வியாக்கியான சுவாமி ஆயி ஜன்னாச்சார சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவருடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு. அப்ப 2 பேருடைய திருநட்சத்திரம் சேன முதலியார், ஆயி ஜன்னாச்சார சுவாமி. ஒரு 10 நிமிஷம் அவருடைய வைபம். அவளுக்கு அவ்வளவு ஒன்றும் சரியா எடுக்கப்பட்டது இல்லை. நமக்கு அது ஒரு சொல்லலான்றது தான். யாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆயி ஜன்னாச்சாரோட வைபவம் என்ன, சேன முதலியாரோட வைபவம் என்ன, ஒரு 10 நிமிஷம் அவரை பார்த்துட்டு மேற்கொண்டு கண்ணு சேர்த்தான் பார்ப்போம். அழ்வாரம் பேர் துல்லியேசனம் ஆச்சாரியம் திருவியேசனம் பகவதார் திருவடிகளே சரணம். சந்தேகம் ஏதா இருந்தால் அவசியம் கேட்க முடியும்.